வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு பிரேக் ஆஃப் ஹெவன் அனிமோட ஃபர்ஸ்ட் 10 எபிசோட படமா பார்க்க போறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல ஹீரோ நின்னுக்கிட்டு அவன்கிட்ட இருக்கிற அந்த எவன் ஸ்டோனை யூஸ் பண்ணி அவன் அடிக்க அவன் பறந்து போயிட்டு கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோவும் சீனா போஸ கொடுத்துக்கிட்டு இருக்க, வாடா 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு அவனை சாவடிப்போன்னு சொல்லிட்டு 2 பேரும் பின்னாடி இருந்து அடிக்க வர, ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு அதுல ஒருத்தனை அடிச்சு தள்ளிட்டு இன்னொருத்தனை அவனுடைய ஸ்டோனை யூஸ் பண்ணி அடிக்க, இன்னும் 2 பேரும் ஹீரோவை அடிக்க வரவும் அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி அவனுக்கு 2 பேரையும் அடிச்சுட்டு ஹீரோ சீனா போஸ கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத காட்ட ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோவா நின்னுக்கிட்டு நான் எங்க இருக்கேன், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, என்னுடைய பேரு லீஜி, ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்ல டாப் ஸ்டூடெண்ட், எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், முக்கியமா பொண்ணுங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்ஷியன்ட் ஆர்கிடெக்சர் தான். என்னுடைய ஹிஸ்டரி ஆர்கிடெக்சர் பேப்பருக்காக நான் ரெடி பண்றதுக்கு போன இடத்துல எதிர்பாராத விதமா எனக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சு கால் வைக்கிக்கிட்டு கீழே விழ ஆரம்பிச்சுட்டேன். நான் இன்னும் என்னுடைய ஆர்கிடெக்சர் ஹிஸ்டரி பேப்பரை முடிக்கவே இல்லடா அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டே விழுந்தது திருப்பி அவனுக்கு ஞாபகம் வருது. அப்படின்னா நான் இப்ப செத்து போயிட்டேனா, இதுதான் சொர்க்கம், ஆனா இந்த இடத்துல யாருமே இல்லையே, இந்த இடம் வெறிச்சோடி போயிருக்கே, இது தாண்டா எவன்லி கிங்டம்னு யாரோ சொல்ற சவுண்டு கேட்க, என்னது அதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்துகிட்டே திரும்பி பார்க்கவும் அந்த இடத்துல மான் மாதிரி ஏதோ நின்னுகிட்டு இருக்கு. ஹீரோ அதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்க அது வேகமா ஓடி வந்து ஹீரோவை அடிச்சு தூக்கிட்டு திருப்பி அதோடைய முதுகுலே உட்கார வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டிக்கிட்டு போயிடுது. நம்ம ஹீரோவும் அந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன இந்த இடம் இவ்வளோ அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுவும் ஹீரோக்கு சுத்தி காட்டிக்கிட்டு இருக்கிறப்பவே சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே விழுற மாதிரி போய்கிட்டு இருக்கவும் ஹீரோ பயப்பட ஆரம்பிக்க போயிட்டு 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோவோ எழுந்துட்டு என்னது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நான் தான் எவன்லி கிங்டமோடைய கார்டியன், நீ என்ன லார்டு டார்க் குயின்லின்னே கூப்பிடலாம். லீஜி, கடந்த சில 100 வருஷங்களுக்கு மேல நான் அந்த டவர்ல செட் பண்ணி வச்சு இருந்ததுல வேற யாருமே பாஸ் பண்ணல, நீ மட்டும் தாண்டா அதுல பாஸ் பண்ணிருக்க, அதனால உன்ன மாதிரி ஒரு ஆளை தாண்டா நான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு கார்டியன் சொல்ல, ஹீரோவோ அதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்களா, இது எல்லாம் ரொம்ப ஓல்டு ஃபேஷனா இருக்கு, சொல்ல போனா இந்த எவன் கிங்டமை எப்படி சரி பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாதுன்னு ஹீரோ சொல்லவும், நீ அதை நினைச்சு ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னை கீழே இருக்கிற ரொம்ப அற்புதமான கான்டினென்ட்டுக்கு அனுப்புறேன், அதுக்கப்புறமா ஒன்னால ரியல் சோலுங்களா கல்டிவேட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஒன்னால எவன் கிங்டமையும் திருப்பி உருவாக்க முடியும்னு கார்டியன் சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க, டக்குன்னு அது துப்பவும் அது என்னவோ ஒரு புக் மாதிரி ஹீரோ கைக்கு வந்துருது. இதுதான் லெஜெண்டரி லேண்ட் ஸ்டைல், இதெல்லாம் எவன்லி கிங்டம் எப்படி பில்ட் பண்ணணும்ன்ற எல்லா ரெக்கார்டும் இதுல இருக்கு, அது மட்டும் இல்லாம இதுல சில ஸ்ட்ராட்டஜிங்களும் இருக்குன்னு கார்டியன் சொல்லிட்டு இருக்க, ஹீரோவா அதை பார்த்துட்டு இது என்ன இவ்வளவு அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, நான் உன்னை டம்ப் எக்ஸிக்யூ இல்லூஷன் கான்டினென்ட்டுக்கு சென்ட் பண்றேன் அப்படின்னு கார்டியன் சொல்லவும், எக்ஸிக்யூ ஆனா என்னன்னு ஹீரோ கேட்க, அதை பத்தி ஃபேண்டசி ஸ்ட்ரோம் ஒன்ன வழி நடத்தும், லீஜி நீ திருப்பி இந்த எவன்லி கிங்டம் பில்ட் பண்ணாதான் ஒன்னால இங்க இருந்து போக முடியும், ஒருவேளை நீ பாதிலே இதுல இருந்து போயிடலான்னு நினைச்சனா நீ 2 உலகத்துக்கு நடுவுல இருக்கிற வாய்டுல மாட்டிக்கிட்டு செத்து தாண்டா போகணும், நான் உனக்கு சொன்னது எல்லாம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன்னு சொல்லிட்டு அதோடைய பவரை யூஸ் பண்ணி வேற ஏதோ ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்டுருது. என் முட்டாள் காடியனே, நான் உனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளார நீ என்ன தூக்கி போட்டுட்டியான்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஹீரோ கீழே வந்து விழுந்துட்டு, எல்லா தடவையும் இந்த மாதிரி டிராவல் பண்றப்ப வந்து கீழே விழுகாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய தலையை தேய்ச்சிக்கிட்டு இருக்க, அந்த இடத்த பார்த்துட்டு அப்படின்னா இதுதான் ஃபேண்டசி கான்டினென்ட்டா, இந்த இடம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயங்கரமா இருக்கு, நான் எங்க போகணுன்ற ஒரு இன்டோ கூட கொடுக்காமலே போயிட்டானேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துல பவர் வந்துட்டு நீ இப்ப மிஸ்ட் மவுண்டனுக்கு போயிட்டு தண்டர் எம்பரரை கண்டுபிடின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த கார்டியனை காணாம போயிடுறாரு. அப்படின்னா என்னடா, சரி அந்த இடத்துக்கு போகணுன்ற விஷயமாச்சு தெரிஞ்சிருச்சு இல்ல, அது வரைக்கும் போதும், சரி மிஸ்ட் மவுண்டனுக்கு கிளம்புவோன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப, டே லீஜி நான் ஒன்னதாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன், ஆமா நீங்க எல்லாம் யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, என்னடா உன்னுடைய கசின் வேற ஒரு அவுட்ஃபிட்டுக்கு மாறினதுக்கு அப்புறம் உன்னால அடையாளமே கண்டுபிடிக்க முடியலையா, லீஜி உன்னுடைய அப்பா ஃபேமிலியோடைய ஹெட்டா இருந்தப்ப நான் உனக்கு எல்லா நல்ல விஷயத்தையும் செஞ்சேன், ஆனா அவர் உனக்கு பிரின்சஸ் தாய்க்காங்க கொடுத்தாரு, அந்த விஷயத்த எல்லாத்தையும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன்னால கல்டிவேட்டே பண்ண முடியாது, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா, அப்படின்னா இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருந்திருக்கும் போலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, டேய் நீ மட்டும் இப்ப செத்து போயிட்டானா நான் தாண்டா ஃபேமிலியோடைய ஃபியூச்சர் ஹெட்
அவனு சொல்லிட்டு வந்து அடிக்க ஹீரோ அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சிடறான். சைடுல இருந்தவன் அடிக்க வரவும் ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு திருப்பி அவனை அடிக்க ட்ரை பண்ணா அவன் ஹீரோவையே தூக்கி கடாசிடுறான். திருப்பி பின்னாடி இருக்கிறவன் அடிக்க வரவும் ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு அவனுக்கு 3 பேரு கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் என்னடானா சோடால வெட்ட வர ஹீரோ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு டக்குன்னு அவனை அடிச்சிடறான். அதை பார்த்து அவன் பயங்கரமா கோவமாயிட்டு ஹீரோவை அடிக்க வர ஹீரோ அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சிடறான். திருப்பி அவன் அடிக்க போவும் ஹீரோ அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிடறான். நான் உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சு தள்ள ஹீரோ அந்த பாறையில போய் நின்னுகிட்டு இருக்கவும் சாவுடான்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்க வர ஹீரோ அந்த இடத்துக்கு மேல போய் நின்னுக்கிறான். நீ அங்க போனா மட்டும் நான் உன்னை விட்டுருவேன்னாடான்னு சொல்லிட்டு அவனுடைய கையில இருந்த வெப்பனை யூஸ் பண்ணி அடிக்க அந்த இடமே சுக்குநூறு ஆயிடுது. ஹீரோ அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துற திருப்பி ஹீரோவை வந்து அவன் அடிக்கவும் ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிடறான். அப்படியே அவன் ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்கவும் கடைசியா எப்படியோ ஹீரோவை அடிச்சு தள்ள ஹீரோ சீக்கிரமா எழுந்து ஒரு கல்லை எடுத்து அவன் அடிக்கவும் சீக்கிரமா அவனை கொல்லுங்கடா அப்படின்னு அவன் சொல்லவும் அவனுங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோவை அடிக்க வர திடீர்னு ஹீரோக்கே தெரியாம அவனை சுத்தி ஷீல்டு மாதிரி என்னவோ வந்து அவனை காப்பாத்திருது. என்ன இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்தவும் அவனுடைய உடம்புக்குள்ளார இருந்து என்னவோ பவர் வந்து அது ஏதோ ஒரு உருவத்துக்கு மாறிடுது. மாஸ்டர் ஒருவையா நம்ம 2 பேரும் சந்திச்சிட்டோம், நான் தான் உங்களுடைய சோல் தம்பு எக்ஸிக்யூவா அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்க என்ன என்னுடைய சோல் ஸ்பிரிட்டான்னு ஹீரோ கேட்கறான். இந்த கான்டினென்ட்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஒரு சோல் இருக்கும் மாஸ்டர், உங்களுடைய சோல் வந்து ஒரு ஏன்ஷியன் டிவைன் வெப்பன், அப்புறம் என்னுடைய சோல் வந்து டிவைன் சோல்ஜரை சம்பந்தப்பட்டது அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்கவும் என்னது ஏன்ஷியன் டிவைன் வெப்பன் ஹீரோ சொல்லிட்டு இருக்க அந்த சின்னதா இருக்கிறது தான் ஏன்ஷியன் டிவைன் வெப்பனா, அதை புடிங்க அப்புறம் அவனை சாவடிங்கடான்னு அவன் சொல்லவும் டம்பு எக்ஸிக்யூ என்னுடைய டிவைன் வெப்பன் எங்க சீக்கிரமா அதை வெளியில எடுத்துக்கிட்டு வான்னு ஹீரோ சொல்லவும் எஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டு அதோடைய பவர் அனுப்ப அந்த இடத்துல பெருசா என்னவோ பவர் வந்துகிட்டு இருக்க சீக்கிரமா டிராகனே வெட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சோடா குடுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும் அது ஒரு கல்லை கொடுக்குது. என்ன ஒரு கல்லான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க ஆமா மாஸ்டர் இது ஒரு ஏன்ஷியன் டிவைன் பிரிக், இதை யூஸ் பண்ணி நீங்க சண்டை போடுங்கன்னு அது சொல்லவும் ஹீரோவும் வேற வழி இல்லாம அதை எடுத்துக்கிட்டு அவனு கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சைட்ல இருக்கிறவன் அடிக்க வரவும் ஹீரோ அதை யூஸ் பண்ணி அடிச்சு தள்ளிடுறான். இன்னொருத்தன் ஹீரோவை வெட்ட வர ஹீரோ பயத்துல கண்ணை மூட அந்த கல்லு வந்து அவனை அடிச்சிருது. என்னடா எங்க நடக்குதுன்னு ஹீரோ அவனுடைய கையை நவுத்திக்கிட்டு இருக்க அதுவும் கூடவே நவுறத்தை பார்த்துக்கிட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ன்றத ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். பார்த்தா இன்னொருத்தன் அடிக்க வர அந்த கல்லை யூஸ் பண்ணி அவனுடைய காலில் அடிக்கவும் அவனால வலியை தாங்க முடியாம மூஞ்சி ரியாக்ஷனே வேற மாதிரி மாறிடுது. பின்னாடி இருந்து இன்னும் 2 பேரை அடிக்க வர ஹீரோ திருப்பி அந்த கல்லை யூஸ் பண்ணி அவனுங்க 2 பேரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிடறான். இன்னும் 2 பேரை அடிக்க வரவும் ஹீரோ அந்த கல்லை வேக வேகமா சுத்திக்கிட்டு இருந்து அது 2 கல்லா பிரிச்சு அவனுங்க 2 பேரையும் அடிக்க அவன் மூஞ்சே நசிங்க போன மாதிரி ஆயிடுது. பார்த்தா அவனுங்க 2 பேரும் பறந்து போயிட்டு கீழே விழுந்துடுறானுங்க. ஹீரோ அந்த கல்லை அவன் சைடு அனுப்ப அவன் ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சுட்டு ஹீரோவை அடிக்க வர ஹீரோவும் அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிடறான். திருப்பி அந்த கல்லை ஹீரோ அவன் கைக்கு வர வச்சுட்டு அதை யூஸ் பண்ணி அவனை அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்து அவன் மூஞ்சிலே அடிக்கவும் அவன் பின்னாடி போயிடுறான். ஹீரோ டக்குன்னு அந்த கல்லை எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி வந்து அவன் அடிக்க அவன் பறந்து போயிட்டு கீழே விழுந்துடுறான். ஆஹா இந்த கல்லு உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருக்கே, நான் இதை திருப்பி ட்ரை பண்ண விரும்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஒரு குட் பைடான்னு சொல்லிட்டு அவனுங்க அங்க இருந்து ஓடி போயிடுறானுங்க. தம்பிடே உன்னுடைய வெப்பன் உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருக்குடான்னு ஹீரோ சொல்லவும் நம்மளுடைய லீகி கிளானோட ஐடென்டிட்டி வந்து ஏன்ஷியன்ட் டியானிசம், அப்புறம் நான் தான் புரோக்கன் ஸ்பிரிட்டோடைய மாஸ்டர், உன்னை நீங்க இந்த கல்லை யூஸ் பண்றப்ப உங்களுக்கு வேற லெவல்ல சக்தி கிடைக்கும்னு தம்பி சொல்லிட்டு இருக்க அப்படின்னா இந்த கல்லு என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நான் ரொம்ப ஜாலியா இருக்கலாம். சரி சரி இப்ப என்னுடைய ஸ்ட்ரென்த் எத்தனாவது லெவல்ல இருக்குன்னு ஹீரோ கேட்கவும் ஒன்னு உங்களுடைய கரண்ட் லெவல் வந்து புரோக்கன் கிராப்ஸ், இதுதான் UPX1 பிலாசபி இல்லையா, ரொம்ப லோவஸ்ட் லெவல்னு தம்பி சொல்லிட்டு இருக்கவும் என்னது லோவஸ்ட் லெவல்லான்னு ஹீரோ கேட்க ஆமான்னு சொல்லிட்டு தம்பி தலை மேல வந்து கை வைக்கவும் ஹீரோடைய கண்ணு கலர் மாறி திடீர்னு வேற எங்கேயோ போக ஆரம்பிச்சு அந்த எவன் பேலஸ்க்கே வந்து சேர்ந்துறான். எதுக்காக நீ என்ன திருப்பி இந்த எவனுக்கு கூட்டிக்கிட்டு வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ தம்பி கிட்ட கேட்கவும் இந்த இடத்த தான் நீங்க உங்களுடைய மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு தம்பி சொல்ல என்ன நீ சொன்ன அப்படின்னா இந்த எவன் என்னுடைய தலைக்குள்ளாரியா இருக்குன்னு ஹீரோ கேட்கவும் இல்ல இல்ல இந்த இடத்துக்கும் உங்களுக்கும் ஒரு லிங்க் மட்டும்தான் இருக்கு, எனக்கு இந்த எவன்லயும் உங்களுடைய ஸ்பேஸ்லயும் ஆக்சஸ் பண்றதுக்கான எல்லா பர்மிஷனும் என்கிட்ட இருக்கு மாஸ்டர், உங்களுடைய எபிலிட்டி அதிகரிக்கிறப்பலாம் நீங்க இந்த இடத்துக்கு எந்த நேரத்துக்கு வேணாலும் வந்துட்டு இதை எல்லாத்தையும் சரி பண்ணலாம்னு தம்பி சொல்லிட்டு இருக்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்றது மூலியமா திருப்பி இந்த எவனை பில்ட் பண்ண முடியுமா? சரி நீ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னவோ புரோக்கன் கிராப்ஸ்னு சொன்னியா அப்படின்னா என்னன்னு ஹீரோ கேட்கவும் இந்த உலகத்துல மொத்தம் 7 விதமான பிராக்டிஷனர் எபிலிட்டி இருக்கு, அது 1 ஸ்டார்ல இருந்து 7 ஸ்டார் வரைக்கும் பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க முதல்ல பிரேக் லார்டு, பிரேக் கிராப்ஸ், அப்புறம் ஆன்சிஸ்டர் லைன்ன்ற பல விதமான சக்திங்க
இருக்கு. அதை எல்லாத்தையும் நீங்க கிராஸ் பண்ணி வந்தாதான் 8வது ஸ்டார்னு சொல்ற பூஜிங்னு சொல்ற இன்விசிபிள் ஜிங்க உங்களால அடைய முடியும்னு தம்பி சொல்லிட்டு இருக்க. ஓ, என்னால மட்டும் இந்த எவனை திருப்பி பயபடியா பில்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா என்னுடைய வீட்டுக்கு நான் திருப்பி போயிடுவேன்னு ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், உங்களுக்காக நான் இருக்கேன். அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஆர்கிடெக்சர் டேலண்ட் இருக்குன்னு தம்பி சொல்லிட்டு இருக்க. டேலண்டாடான்னு ஹீரோ கேட்கவும் ஓனரோடைய ஆர்கிடெக்சர் டேலண்ட் தான் நான் பார்த்ததுல ரொம்ப பெஸ்ட்னு தம்பி சொல்லவும், அப்படின்னா ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்க என்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் தான் இந்த எவனை பில்ட் பண்ண போறான். எனக்கு தெரிஞ்சு நீ சரியான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்க. என்னுடைய ஆர்கிடெக்சர் ஸ்டைலை யூஸ் பண்ணி கண்டிப்பா நான் இதை சரி பண்றேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியலன்னு தம்பி சொல்லவும், சரி வா நம்ம இப்ப ஜிகே மவுண்டனுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப டக்குன்னு தம்பி கிட்ட வந்து, தம்பி நம்ம எப்படா இங்க இருந்து வெளியே போறதுன்னு கேட்கவும், தம்பி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்க ஹீரோவும் அவனுடைய கையை எடுத்துக்கிட்டு போயிட்டு தலைக்கு நேரா வைக்கவும் திருப்பி என்னவோ ஆக ஆரம்பிச்சு திருப்பி பயபடியே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ திருப்பி அவனுடைய பவர் யூஸ் பண்ணி எவனுக்கு போவ திருப்பி அந்த இடத்துக்கு வர அப்படியே மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கவும் தம்பியோடைய தலை சுத்த ஆரம்பிச்சு, ஓனர் நீங்க பண்றது போதும், நிறுத்துங்க, விளையாடுறதெல்லாம் போதும், சீக்கிரம் வாங்க நம்ம கிளம்பலான்னு சொல்லவும், அப்படின்னா வா நம்ம போலான்னு ஹீரோ சொல்லவும், ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் உங்களுடைய லுக்கை முதல்ல மாத்திரம், அப்பதான் நம்ம போற இடத்துக்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு தம்பி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோக்கு வேற ஒரு ட்ரெஸ்ஸை வர வச்சாரான். பரவாயில்ல, இதுவும் நல்லதாண்டா இருக்கு, இதை போட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ளார என்னவோ அதிகரிச்ச மாதிரி ஃபீல் ஆகுதுறான்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்து போய்கிட்டே இருக்க அப்படியே ஒரு காட்டுக்குள்ளார வந்துகிட்டு இருக்கவும் திடீர்னு அந்த இடத்துல என்னவோ சவுண்டு கேட்க ஹீரோ அவனுடைய கல்லை எடுத்துக்கிட்டு அடிக்கிறதுக்கு ரெடி ஆகவும் தம்பியும் டக்குன்னு போயிட்டு அந்த கல்லுக்குள்ளார புகுந்துக்கிறான். பார்த்தா அந்த இடத்துல மானு மேல ஒரு பொண்ணு உக்காந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறத ஹீரோ பார்க்க அந்த பொண்ணு அந்த இடத்துல நின்னுக்கிட்டு, எப்படியோ நான் உங்க கூட வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா நீ யாருன்ற மாதிரி ஹீரோ கேட்கவும், நான் உங்களுடைய சொந்தக்கார பொண்ணு தான், என்னுடைய அம்மா நீங்க ஏதோ ஆபத்துல இருக்கிறதா சொன்னாங்க, அதனால உங்களை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரதுக்காக இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது இதுன்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும், உங்களுடைய அப்பா காணாம போனதுல இருந்து செகண்ட் அங்கிள் தான் வீட்டோடைய ஹெட்டா இருக்காரு, இதே ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவர் உங்களை அட்டாக் பண்றதுக்கு வர வாய்ப்பு இருக்கு, அதனால சீக்கிரமா நீங்க இங்க இருந்து ஓடி போயிடுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த உலகத்துல எத்தனை பேரு தான் இவனுங்களுக்கு எதிரியா இருக்காங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த மான் மேல ஏறி உக்காந்துக்கிட்டு, ஒரு நிமிஷம் எனக்கு இதை ஓட்டுறதுல அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால நான் வாங்கூட உக்காந்துக்கிட்டு வரத்தானே ஹீரோ கேட்கவும், இந்த மாதிரி நேரத்துல கூட ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ பின்னாடி அடிக்க அந்த மானை அங்கிருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடி போயிடுது. ஃபர்ஸ்ட் நான் உங்களை இந்த சிட்டில இருந்து வெளியில அனுப்புறேன், அதுக்கப்புறமா இந்த டிசாஸ்டர்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றத பத்தி அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து கிளம்பிடுறான். பார்த்தா ரெண்டு பேரும் மானுல உக்காந்துக்கிட்டு வேகமா வந்துகிட்டு இருக்கவும் சைட்ல இருந்து ஒரு தேல் வந்து அதை அடிச்சு தள்ள, பார்த்து பத்திரம் அவ கத்திக்கிட்டு இருக்க. என்னதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க. அது வேகமா ஓடி வந்து ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ணவும் ஹீரோ நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கான். அவ டக்குன்னு அவளுடைய அம்பை எடுத்துக்கிட்டு அதை ஏம் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு சிரிச்சிட்டு அந்த அம்பை விடவும் அது வேகமா வந்து அதோடைய தலையிலே அடிக்க, அது அசால்ட்டா அதை தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணு சைடு ஓடவும் அதுல இருந்து அவ தப்பிக்க ட்ரை பண்ண அது டக்குன்னு அவளை அடிச்சிருது. வராதீங்க, சீக்கிரமா நீங்க இங்கிருந்து ஓடி போயிடுங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கிறப்பவே அது அவளை அடிக்க வரவும் ஹீரோ அவனுடைய கல்லை யூஸ் பண்ணி அதை தடுத்துட்டு, ஏ மான்ஸ்டரே போயிட்டு ஒழுங்கா தூங்குன்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த கல்லை யூஸ் பண்ணி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. அது பயங்கரமா கடுப்பாயிட்டு ஹீரோ சைடு வேகமா வரவும் ஹீரோ அங்கிருந்து ஓடி போயிடும். பார்த்தா எதிரில இருந்த மரத்தை கூட அது உடைச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. ஹீரோவும் தலை தெறிக்க அந்த இடத்துல இருந்து கீழே விழுந்து எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க. இதுக்கும் எனக்கும் சக்தியில ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு, அதனால இதை தோக்கடிக்கிறதுக்கு நான் எதனா ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். ஒருவேளை இதோட ஐக்யூ லெவல் கம்மியா இருந்தா எனக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்க. அது டக்குன்னு ஹீரோவை அடிக்க வரவும் ஹீரோவும் கால் தடிக்கி கீழே விழ எப்படியோ அதுகிட்ட இருந்து ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சறோம். அந்த பொண்ணு டக்குன்னு சைட்ல ஓடி வரவும் ஹீரோ என்னவோ சிக்னல் கொடுக்க ஹீரோ அந்த சைட்ல இருந்து வேற சைடு போவோம். அது அடிக்க பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க. டக்குன்னு திரும்பி ஹீரோ அவனுடைய கல்லை யூஸ் பண்ணி அதை தடுக்க ட்ரை பண்ணி தடுக்க முடியாம வந்து விழுந்துடுறான். திருப்பி அவனுடைய கல்லை யூஸ் பண்ணி அதை அடிச்சுக்கிட்டு இருக்கவும் அந்த பொண்ணு மரத்து மேல வந்து உக்காந்துக்கிட்டு திருப்பி அவளுடைய அம்பை வர வச்சுக்கிட்டு இருக்க. அது டக்குன்னு ஹீரோ சைடு ஓடி வரவும் அவளுடைய அம்பை விட அது வந்து அதோடைய தலையில பட்டு அதுக்கு என்னவோ ஆக ஆரம்பிக்கவும் ஹீரோ அவனுடைய கல்லுல பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து அதை அடிக்கவும் அது வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்து கீழே விழுந்து செத்து போயிடுது. இதெல்லாம் செஞ்சுட்டேன், அதோடைய உடம்புல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாம் வெளியில போவ அந்த கல்லு வந்து அதோடைய ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. என்னடா இதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. உங்ககிட்ட இருக்கிற கல்லு உண்மையிலேயே ரொம்ப அற்புதமானது, அது வந்து அந்த விஷம் இருக்கிற சிவப்பு தேலோடைய பிளட் சோல அதுக்குள்ளார அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு
சொல்லிட்டு இருக்கவும் அந்த ஸ்டோன் பச்சை கலர்ல இருந்து ரெட் கலர்ல மாறிடுது. எல்லாருக்கிட்டயும் ஒரு தனிப்பட்ட ஸ்கில் இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற கல்லு வந்து மத்ததோடைய பிளட் சோல் அப்சர்வ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இது மூலியமா நீங்க சண்டை போடுறப்ப அதுங்களை சமன் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு போனவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஐயோ உனக்கு என்ன ஆச்சு லீக்கியூ, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் எனக்கு புரிய வருது. அப்படின்னா அந்த தேலை நீ தான்டா அனுப்புனியான்னு அந்த பொண்ணு சொல்லவும், அன்னைக்கு போனா போதுன்னு உன்னை விட்டா நீ என்ன கொல்றதுக்கே ட்ரை பண்றியாடா நீ ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா என்கிட்ட இருந்து எதனா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய உயிரே போனாலும் சரி நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா உன்னை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ஹீரோ சொல்லிட்டு அவனுடைய ஸ்டோன் அனுப்பவும், இல்ல நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ அந்த மான் மேல ஏறி உக்காந்துக்கிட்டு இதுக்கப்புறம் எங்களை ஃபாலோ பண்ற வேலையை வச்சு கதறான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடும். வேஸ்ட்டுடா நீங்களாம், இவனுங்க 2 பேரையும் தரன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டு அந்த குப்பை தொட்டியில போடுங்கடா அப்படின்னு அவனும் ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு, செகண்ட் பிரதர் நீங்க ஆல்ரெடி ஃபேமிலியோடய ஹெட்டா இருக்கீங்க, டேஜும் காணாம போயிட்டாரு, அப்புறம் எதுக்காக நீங்க இன்னும் அவனை சாவடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த பொண்ணு கேட்க, அவனை மட்டும் நம்ம சாவடிக்காம விட்டா லியான் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்றது உனக்கு தெரியுமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நம்மளுடைய சொந்த கிளானை சேர்ந்த ஆளுங்களே சாவடிப்பீங்களான்னு அந்த பொண்ணு கேட்க, அந்த டிராகன் கிங்டமுக்கு எதிராக லீ ஃபேமிலியை சண்டை போடுறதுக்காக எனக்கு லின் ஃபேமிலியோடைய சப்போர்ட் வேணும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையும் நீங்க உங்களுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவன் சொல்லவும் டக்குன்னு அவளை அடிச்சு கீழே தள்ளிடுறான். அந்த இடத்துல என்னவோ பவர் வந்துகிட்டு இருந்து அதுல இருந்து யாரோ 2 பேர் வந்துடுறானுங்க. லீ வணக்கம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், லீஜிக்கும் பிரின்சஸ்க்கும் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, இருந்தாலும் அவனை நீங்க ஈஸியா போக விட்டு இருக்கீங்களே அதுக்கு என்ன காரணம்னு வெள்ளம் மண்டக்காரன் கேட்டுக்கிட்டு இருக்க, அவன் என்னுடைய 2 ஸ்டார் இருக்கிற தேல சாவடிப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்ன மன்னிச்சிருங்க நான் அவரு சொல்லிக்கிட்டு இருக்கவும், என்ன நீங்க எல்லாத்தையும் ஈஸியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, டேய் சீக்கிரமா நீ போயிட்டு அவனை பிடிச்சிக்கிட்டு வா, இல்லைன்னா அவனுடைய கதையை அந்த ஃபேங்கியான் வேலையிலே முடிச்சிடறா அப்படின்னு வெள்ளம் மண்டக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனால அந்த ரோட கிராஸ் பண்ணி போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய பேட் ஸ்பிரிட் பவர் வெளியில வந்து கத்தவும் அந்த பவர் பட்ட எஃபெக்ட்ல அவர் போயிட்டு கீழே விழுந்துறாரு. அவனும் டக்குன்னு அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அங்கிருந்து கிளம்பிடுறான். சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் ஒன்னா வந்துகிட்டு இருந்து, இதுக்கப்புறம் நீங்களே தான் இந்த வழியில போய் சேரணும், இந்த வழியில தான் மிஸ்டி மவுண்டன்லாம் இருக்கு, எனக்கு வேற வழி இல்ல, நீங்களே தான் இதுக்கப்புறம் போய் ஆகணும்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படின்னா நீ திருப்பி போய் தான் ஆகணுமா நீ ஹீரோ கேட்க, ஆமா என்னுடைய அம்மா இன்னும் செகண்ட் அங்கிளோடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க, அதனால என்னால உங்க கூட வர முடியாதுன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கவும், உன்னுடைய அம்மாவையும் உன்னையும் இந்த இடத்துல விட்டுட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, மிஞ்சி மிஞ்சி போனா அந்த செகண்ட் அங்கிள் எனக்கு எதனா பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பாருன்னு அவ சொல்லிட்டு இருக்க. ஆனா ஒருவேளை நீ ஹீரோ சொல்லவும், அதை பத்தி எல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாகணும், என்னுடைய அம்மாவும் நானும் திருப்பி நீங்க எப்ப வருவீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம், எங்களுடைய மனசுக்குள்ளார லீ ஃபேமிலியோடைய ஹெட்டா இன்னும் நீங்க தான் இருக்கீங்க, சரி நீங்க இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த மான் பின்னாடி அடிக்கவும் அதுவும் அங்கிருந்து கிளம்பி போவ, மாஸ்டர் நீங்க ரொம்ப முக்கியம் போல அவளுக்குன்னு நம்மளுடைய தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கவும், நாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்போம்னு அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்க, ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். என்னடா இந்த இடத்துல இவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போய்கிட்டே இருக்க, அந்த ஆளு உண்மையிலே நம்ம பசியிலே செத்து போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு போலன்னு அவர் புலம்பிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க, இவங்க எல்லாரும் இல்லூஷன் கான்டினென்ட்டோடைய மக்கள் போல, இவங்களை பாக்குறப்ப என்னுடைய மனசே கேட்க மாட்டேங்குதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, மாஸ்டர் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம மட்டும் அந்த எவனை கம்ப்ளீட்டா சரி பண்ணிட்டோம்னா இந்த இடம் கண்டிப்பா வேற மாதிரி மாறும்னு நம்ம தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க, நானும் தான் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அவங்களுக்கு முன்னாடி யாரோ சில பேர் அவங்களுடைய படைங்களோட வந்துகிட்டு இருக்க, ஹீரோ நின்னுகிட்டு அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கவும் வெளியில என்னவோ சவுண்டு கேக்குதுன்னு நம்ம ஹீரோயினும் அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்க, லோட்டஸ் வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லவும் மிஸ் என்ன ஆயிடுச்சுன்னு அவரு கேட்க, அவங்க எல்லாருக்கும் சாப்பிடறதுக்கு சாப்பாடை கொடுங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், நம்ம லாங் டூக்கு போய் சேர இன்னும் 3 நாள் ஆகும், ஆனா நம்ம கிட்ட இருக்கிற சாப்பாடை எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டா நம்ம பசியோட தான் போய் ஆகணும்னு அவரு சொல்லிட்டு இருக்க, ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, இந்த இடத்துல இருக்கிறவங்க கிட்ட பியட்ரி கூட இல்ல, அதனால நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு ஹீரோயின் சொல்ல, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய பவர் யூஸ் பண்ணி அந்த பேக்ல என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கவும் அந்த சவுண்டு கேட்டு எல்லாரும் எழுந்து அதே பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் லைட்டா ஷாக்கா அதை பார்த்துக்கிட்டு இருக்கவும் அவர் அந்த பேக்ல இருந்து சாப்பாடு எல்லாத்தையும் வெளியில வர வைக்க, சாப்பாடுடான்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை எடுக்க வந்துகிட்டு எல்லாரும் மாறி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அந்த சாப்பாடுக்காக. அதுல ஒரு சின்ன பையன் மட்டும் நைஸா ஒன்னு எடுத்துக்கிட்டு வந்து, அம்மா இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க, இல்லடா அம்மா
அம்மாக்கு பசிக்கல நீ சாப்பிட்றான்னு அம்மா சொல்லவும், நீங்க சாப்பிடலன்னா என்னடா என்கிட்ட குடுங்கடா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து புடுங்கி அதை சாப்பிடவும், அதை திருப்பி குடுங்க அது என்னுடைய அம்மாக்காக நான் எடுத்துக்கிட்டு வந்த குடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கவும், அவனை டக்குன்னு அடிச்சு தள்ளிட்டு நீயே கீழ இருந்து தான் எடுத்துக்கிட்டு வந்த இது உன்னோடையது ஒண்ணு இல்லடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஹீரோயின் அதை பார்த்துட்டு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பசியோடைய கொடுமையில ரொம்ப வாடி போயிருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய மெத்தட்ல நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் நல்லதுன்னு அவர் சொல்லவும், இல்ல என்னால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால நீங்க போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு திருப்பி ஹீரோயின் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவனை அடிச்சு பறக்க விட்டுட்டு, உங்களை விட இந்த சின்ன குழந்தைய பரவாயில்லடா உங்க எல்லாருக்கும் அறிவுன்றதே இல்லையாடான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஹீரோயினும் அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க, நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாதுடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, சரி அப்போ என்னுடைய மெத்தட்ல நான் சொன்னதாண்டா உனக்கு புரியும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அடிக்கவும் அவன் பறந்து போயிட்டு கீழே விழுந்துறான். எல்லாரும் சண்டை போறத நிறுத்துங்கடா என்கிட்ட இன்னும் சாப்பாடு இருக்கு இந்தாங்க எல்லாரும் வச்சுக்கோங்க நல்லா சாப்பிடுங்க சண்டை போடாதீங்கடான்னு ஹீரோ சொல்லவும், உங்களுடைய சாப்பாட்டுக்கு ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் எங்களால உயிரோட வாழ முடியும்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவன் கிட்ட வரவும் அவன் பயப்பட ஆரம்பிக்க, இதுக்கப்புறமாச்சு திருடி தின்ற பயக்கத்தை விட்டுடு இந்தா இதை வச்சுக்கோன்னு ஹீரோ கொடுக்கவும், என்ன மன்னிச்சிருங்க என்னுடைய மிஸ்டேக்கை நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னுடைய தப்பு நீ உணர்ந்துட்டன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல இதுக்கப்புறமாச்சு நீங்க யாரும் சண்டை போடாம இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பவும், ஹீரோயின் ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவளுடைய வீணையில இருந்து பவர் வர ஆரம்பிக்குது. வெள்ள மண்டகார அனுப்பினாலும் ஹீரோவை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் நீங்க பாத்தீங்களா இல்லையா அந்த கேரேஜுக்குள்ளார ஒரு அழகான பொண்ணு உக்காந்துக்கிட்டு இருந்தான்னு நம்ம தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமா இருக்கிற பையனை ஸ்கூல்லே பல பேருங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணாங்க அதனால இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லைன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, திடீர்னு நாங்க என்னவோ சவுண்டு கேட்க ஆரம்பிக்கவும் என்னடா இங்க நடக்குதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, வெள்ள மண்டக்கார அனுப்பினாலும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறான். நீ தான் லீ ஃபேமிலியோடைய டார்கெட் ஆடான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் டக்குன்னு அடிக்க வரவும் ஹீரோ அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்டர்ல தப்பிச்சறான். இந்த வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை திருப்பி அவன் அடிக்க வரவும் நம்மளால டக்குன்னு அவனுடைய ஸ்டோனை எடுக்க நம்ம தம்பி அதுக்குள்ளார பூந்துறான். அவன் அடிக்கவும் அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி அவன் தடுக்க திருப்பி அவனுடைய பவர் அனுப்பி ஹீரோவை அடிக்கவும் பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க, நான் இதை வாங்கிட்டு இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னுடைய சக்தியை உன்னால தடுக்க முடியுதேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்து டக்குன்னு அவனுடைய பேட் சோல் பவரை வெளியில வர வைக்கவும், அட கடவுளே என்னது இது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க, டக்குன்னு அதோடைய பவர் எல்லாம் ஹீரோ சைடு அனுப்பவும், டே தம்பி என்னதுடா இதுன்னு ஹீரோ கேட்கவும், இது வந்து புரோக்கன் ஜீரோ மான்ஸ்டர்னு நம்ம தம்பி சொல்லவும், அவன் டக்குன்னு அதை ஹீரோ சைடு அனுப்பவும் ஹீரோவும் அந்த ஸ்டோன் அனுப்பி அதை தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, டே தம்பி நம்ம இப்ப என்னடா பண்றது எனக்கு ஒன்னும் புரியலடா அப்படி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, சண்டை பரத்துல கவனத்தை செலுத்துங்க நம்ம வந்து அந்த ஸ்கார்பியன் பிளட் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி இது கூட நம்ம சண்டை போடலான்னு தம்பி சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அவனுடைய நெத்திலிருந்து என்னத்தையோ பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து அவனுடைய உடம்புக்குள்ளார அனுப்பவும் அவனால நகரவே முடியல. என்னடா இங்க நடக்குது என்னால நகர முடியல நான் உனக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன இந்த பிளட் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி இவனுடைய ஸ்கில்ல கூட என்னால நிறுத்த முடியுதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பவர் மூலியமா எனிமையில டெம்பரவரியா தான் நிறுத்த முடியும்னு தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன மன்னிச்சறான் ஏன்னா நான் இப்பவே அவனை அடிக்க ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மாட்டு வேக வேகமா அவனுடைய மூஞ்சிலே அடிச்சுக்கிட்டு இருக்க, டக்குன்னு ஹீரோவுடைய கைய பிடிச்சறான். விடுவானா நம்ம தம்பி பின்னாடி இருந்து வந்து அவனை அடிச்சு பறக்க விட்டாரான். என்னடா ஃபன் பண்றீங்களாடா எனக்கே வலிய காட்டிட்டீங்களா நான் உங்களை சும்மா விட மாட்டான்டான்னு சொல்லிட்டு திருப்பி அவனுடைய பேட் ஸ்பிரிட்டை வெளியில வர வைக்கவும், மாஸ்டர் கவனமா பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோனுக்குள்ளார இருந்து அந்த ஸ்கார்பியனோடைய பிளட் ஸ்பிரிட்டை வெளியில வர வச்சு அந்த பேட் ஸ்பிரிட்டை பிடிச்சறான். உன்னை நான் சாவடிக்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க வர ஹீரோ அவனுடைய கையை யூஸ் பண்ணி தடுக்க டக்குன்னு அவனுடைய காலால உதைச்சு ஹீரோவை தள்ளி விட்டுறான். அந்த பேட் ஸ்பிரிட்டும் அந்த தேல தள்ளி விட்டுட்டு டக்குன்னு அவனை தூக்கிக்கிட்டு வரவும் ஹீரோ திருப்பி அவனுடைய நெத்திலிருந்து பவரை வர வச்சு அவன் மேல யூஸ் பண்ண அவனுக்கு இந்த தடவை எதுவுமே ஆகல அவன் வந்து ஹீரோவே அடிச்சிடறான். நிறுத்துறான்னு சொல்லிட்டு யாரோ பவர் அனுப்ப அவன் அதுல இருந்து தப்பிச்சிடறான். எப்படியோ பார்த்தா அந்த இடத்துக்கு நம்மளுடைய ஹீரோயின் சீனா வந்து சேர்ந்துறான். நம்மளும் வாய பழந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அந்த வீணையை வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கா. மன்னிப்பு கேட்டுட்டு ஒய்ங்க இங்க இருந்து ஓடி போயிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம அவளோடைய வீணையை வாசிச்சுக்கிட்டு அதுல இருந்து பவர் எல்லாத்தையும் அவன் சைடு அனுப்பிக்கிட்டு இருக்கவும் அது எல்லாத்துல இருந்து அவன் தப்பிச்சு ஹீரோயின் கிட்ட வர டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கவும் அவன் என்னடானா ஹீரோயினே அடிக்க போயிடுறான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அவனுடைய நெத்தில இருந்து பவர் அனுப்பி திருப்பி அவனை நகர முடியாத மாதிரி பண்ணிடுறான். அதை பார்த்த ஹீரோயினும் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை அடிச்சு கீழே
கீழே தள்ளவும் அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அதை உடைச்சி தள்ள ஹீரோயினோ போயிட்டு சைடுல இருந்த கல்லுல இடிச்சுக்கிட்டு கீழே விழ நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஸ்டோன் அனுப்பி அவனை அடிக்கவும் அவன் பறந்து போயிட்டு சைடுல இருந்த பாறையிலே இடிச்சுக்கிறான். பார்த்தா ஹீரோயின் கிட்ட வந்துகிட்டு இருந்த பேட் ஸ்பிரிட்டும் மறைஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோ நின்னுகிட்டு ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருக்க அவளுடைய முகத்துல போட்டுக்கிட்டு இருந்த மாஸ்கும் பறந்து போயிடுது. அப்படியே நம்ம ஹீரோ நின்னுகிட்டு ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோயினோ திரும்பி அவனை பார்க்க ஆரம்பிச்சாரா. நம்மளுடைய ஹீரோவோ கெட்ட பயலே இப்ப பாத்தியா நீ ஒரு ஸ்பைடர் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்களேடி ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லவும் நம்மளுடைய ஹீரோயின் திரும்ப நம்ம ஹீரோ வாய பொழந்துக்கிறோம். நம்ம ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு சார் நீங்க எனக்கு நன்றி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லவும் லாடு இதுக்கு முன்னாடி கேரேஜ்ல ஒரு பொண்ணு இருக்கிறதா சொன்னல அது இவங்க தான். எப்படி இவங்க ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. மாஸ்டர் நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு நம்மளுடைய தம்பி சொல்ல பரவாயில்ல உனக்கு ஒரு நல்ல பார்வைதா இருக்கும் போல தம்பி கிட்ட சொல்லிட்டு மேடம் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய பேரு லீஜி. நான் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க பிஜி காலேஜ்ல இருந்து வரேன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்ல யூ ஆர் வெல்கம் சார். என்னுடைய பேரு ஷீஃப் எங்கர் மிஸ்டர் லீ. நீங்க வந்து சாப்பாடு கூடவே இல்லாம இருந்தவங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு ஹீரோயின் சொல்ல மாஸ்டர் திடீர்னு உங்களுடைய ஆட்டில இருந்து ரொம்ப பயங்கரமா சவுண்ட் வந்துகிட்டு இருக்குன்னு நம்மளுடைய தம்பி சொல்ல நீ தாண்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் கம்னான்னு சொல்லிட்டு மிஸ்ஸி இதுக்கப்புறம் நீங்க என்ன லீனே கூப்பிடலாம். அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா மட்டும் போதாது வீக்கான ஆளுங்களுக்கு எப்படி உதவி பண்ணி மற்ற மனிதர்களையும் வாய வைக்கணும்ன்றத கத்து கொடுக்கணும்னு ஹீரோ சொல்ல மிஸ்டர் லீ நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. நான் என்னுடைய ஃபேமிலிக்கு உண்மையாவும் இருக்கணும் அதே சமயம் சாதாரண மனுஷங்களுக்கும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். ஆனா அதெல்லாம் இதுக்கப்புறம் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு ஹீரோயின் சொல்ல நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க என்னை விட நீங்க தான் நிறைய சாப்பாடை கொடுத்துருக்கீங்க அதனால நம்ம எல்லாரும் நல்லவங்க தான் நீங்களும் ரொம்ப சிறந்தவங்க தான் நம்மளுடைய ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயினும் அதை கேட்டு சந்தோஷமாயிட்டு சரி நீங்க இப்ப எங்க போய்கிட்டு இருக்கீங்க எதுக்காக இவங்க கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்க அட அது ரொம்ப பெரிய கதைங்க அதை விடுங்க நான் இப்ப வந்து ஜிக்யூ மிஸ்டி மவுண்டைனை நோக்கி போகணும்னு ஹீரோ சொல்லவும் சரி வாங்க போலான்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோவும் அப்படியே கூட ஓடி போயிடுறான். பார்த்தா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். மிஸ்ஸி இப்ப நீங்க உங்க ஆளுங்க எல்லாரும் கூட்டிக்கிட்டு எங்க போய்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்க நாங்க வந்து லாங் டூக்கு போய்கிட்டு இருக்கோம்னு ஹீரோயின் சொல்ல திடீர்னு அந்த இடத்துல என்னவோ சவுண்ட் கேட்க பார்த்தா பேட் ஸ்பிரிட் அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்க ஹீரோ டக்குன்னு அவனுடைய ஸ்டோனை யூஸ் பண்ணி ஷீல்டு மாதிரி தடுக்க ட்ரை பண்ணி தடுக்க முடியாம கீழே வந்து விழுந்துறான். என்னடா இத நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்து இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் பேட் ஸ்பிரிட்டா மாதிரி வந்துகிட்டு இருக்க ஹீரோவும் அவனுடைய பவர் எல்லாத்துல இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க அவனோ டக்குன்னு ரக்கையை யூஸ் பண்ணி அடிக்க வர ஹீரோ ஜஸ்ட் மிஸ்டர்ல அதுல இருந்து தப்பிச்சாரான். சீக்கிரம் எதனா பண்றான்னு நம்மளுடைய ஹீரோ சொல்ல நம்ம தம்பி வெளியில வந்துட்டு அந்த ஸ்கார்பியனுடைய சோலை வெளியில வர வைக்க ஹீரோ பார்த்துட்டு அங்கேயே நிக்கவும் டக்குன்னு அந்த ஸ்கார்பியனுடைய சோல் போய் அவனை அடிச்சு கீழே தள்ளிடுது. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வர நம்மளுடைய ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவளுடைய பவர் எல்லாத்தையும் அனுப்பி அவனை அடிச்சுக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோவும் அவனுடைய பிரேக்கோடைய பவரை யூஸ் பண்ணி அவனை போட்டு பயங்கரமா அடி அடின்னு அடிக்கவும் அவன் அப்படியே அந்த இடத்துல கீழே விழுந்துடுறான். பார்த்தா திருப்பி அவன் எழுந்து வரவும் ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. நான் உங்களுடைய ரத்தத்தை குடிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா மிஸ்டர் லீன் போன தடவை நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்றது எனக்கே ஞாபகம் இல்ல அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்கவும் எனக்கு வந்து லாங் டூர்ல இருக்கிற கோல்டு செல்லுக்கு மேல ஒரு கண்ணு இருக்கு அது எனக்கு கொடுக்குறியான்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க அட பாதி வருஷம் எங்களுடைய ஃபேமிலி ப்ராஃபிட்ல இருந்து நீங்க கேக்குறீங்களேன்னு அவரு கேட்க அதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது நீ மத்தவங்க கிட்ட என் கூட கனெக்ஷன் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு வேணுன்ற வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கியாடான்னு அவன் கேட்க பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு ஓடி வந்துட்டு செகண்ட் அங்கிள் என்னுடைய அம்மாவை போக விடுங்கன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க கெஸ்ட் வந்திருக்காரு நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் நீ என்ன இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கன்னு அவரு கேட்க அவ்வளோ அப்படியே முட்டிய போட்டுக்கிட்டு நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க நீங்க எந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் ஆனா என்னுடைய அம்மாவை போக விட்டுருங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க அவனும் டக்குன்னு அவளை அடிச்சு கீழே தள்ளிட்டு யாரும் இங்கே சீக்கிரமா வந்து இவளை தூக்கிட்டு போயிட்டு வெளியில எங்கன்னா கடாசுங்கடா அப்பதான்டா இவளுக்கு அவ பண்ண தப்பு புரிய வரும்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க சரின்னு சொல்லிட்டு எவனும் ரெண்டு பேரும் வந்து அவளை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறானுங்க. டென்சாங்க லீஜியை பிடிச்சிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெயிட் பண்ணாம தகவலை என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. சீனை கட் பண்ணா ரெண்டு பேரும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு வேகமா வந்துகிட்டு இருக்க பார்த்தா நம்மளால முன்னாடி பறந்து வந்துடுறோம். நம்ம ஹீரோ
ஹீரோ பயங்கரமா கடுப்பாயிட்டு இந்தாடா என்னுடைய பிரீக்க சாப்பிடறான்னு சொல்லிட்டு அவனுடைய வாயில அடிக்க போவ அவனோ டக்குன்னு அவனுடைய பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவே அடிச்சு கீழே தள்ளிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் நம்மளுடைய ஹீரோயின் வந்துட்டு அவளுடைய பவர் அனுப்ப அவன் அந்த எல்லா பவர்ல இருந்து தப்பிச்சு ஹீரோயின் சைடு வந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பயப்பட ஆரம்பிக்கவும் திடீர்னு எங்கிருந்த ஒரு பவர் வந்து அவனை அடிச்சு கீழே தள்ளிடுது. டே பேட்மேன் நான் இங்க இருக்கேன்டா முடிஞ்சா என்ன புட்ரா பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓட அவனும் பயங்கரமா கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோ சைடு வேகமா போக ஆரம்பிக்கவும் ஹீரோயினும் அப்படியே பின்னாடியே கிளம்பிடுறா. நம்ம ஹீரோவும் அவனுடைய பவர்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பின்னாடியே வரத்த அவன் பார்த்துட்டு வேகமா அங்கிருந்து போயிட்டு ஹீரோயின் பின்னாடி வந்துடுறான். நம்ம ஹீரோயினை பயந்துகிட்டு கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்து பார்த்தா நம்மளுடைய ஹீரோ முன்னாடி நின்னுட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். பார்த்தா அவனுடைய கையை உடம்புக்கு அந்த சைடு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அவனோ வில்ல சிரிப்பு சிரிச்சுட்டு ஹீரோவை தூக்கி அடிச்சிடறான். நம்ம ஹீரோவோ ஒண்ணு முடியாம பாத்துக்கிட்டு இருக்க லீஜின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி வரவும் அவனும் ஹீரோயின் அடிக்க வந்துடுறான். நம்ம ஹீரோவோ கண் முழிச்சிட்டு இது என்ன இடம், இது ஏதோ சோல் ஸ்பேஸ் மாதிரி தெரியுது, நான் இப்ப எதுக்காக இங்க இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய எனர்ஜி எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, கிட்டத்தட்ட நீங்க இப்ப செத்து போயிட்டீங்கன்னு நம்மளுடைய தம்பி சொல்லவும் என்னன்னு நம்மளுடைய ஹீரோ கேட்க நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, உங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்ட நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சோல் திருப்பி பயபடியா மாறிடும், எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா இதை சரி பண்ணுங்கன்னு நம்மளுடைய தம்பி சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவும் அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அதை சரி பண்ண ஆரம்பிச்சாராம். பார்த்தா நம்ம ஹீரோயினும் உருண்டுகிட்டு வந்து உக்காந்துகிட்டு இருக்கவும் உன்னுடைய எனர்ஜியை நீ வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க வர திடீர்னு அவனுடைய கையில என்னவோ வந்து குத்திருது. ஹீரோயினும் அதை பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்தா ஹீரோயின் கூட காடா வந்தவன் அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்க நீங்களான ஹீரோயின் சொல்ல அவரோ டக்குன்னு அவனை தூக்கி தூரம் கடாசிட்டு மிஸ் உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல, நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு ஹீரோயின் கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன், என்ன காப்பாத்த வந்து அவருக்கு தான் பயங்கரமா அடிபட்டு இருக்கு, சீக்கிரம் போயிட்டு அவரை காப்பாத்துங்கன்னு ஹீரோயின் சொல்ல அவரோ வந்துட்டு நம்மளுடைய ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வாய்ப்பில்லைன்ற மாதிரி தலையாட்ட இதுக்கு வாய்ப்பில்லை, இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. டே கிளவா உன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புடான்னு பேட்மேன் சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உலகத்துக்கே நல்லது செய்ய நினைக்கிற ஒரு மனுஷனுடைய பொண்ணை காயப்படுத்திருப்ப, அதுக்கு பதிலா திருப்பி நான் உனக்கு இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவருடைய பவரை அனுப்பி பேட்மேனை அடிச்சிடறாரு. மிஸ் நம்ம இங்க இருந்து போயிடலான்னு அவர் சொல்லவும் நம்ம லீஜிய கூடவே கூட்டிக்கிட்டு போயிட்டு நம்ம கிட்ட இருக்கிற எர்ப்ஸுங்களை பயன்படுத்தி கண்டிப்பா இவனை காப்பாத்திடலான்னு ஹீரோயின் சொல்ல மிஸ் அவருடைய சொல்லு கிட்டத்தட்ட காணாம போயிடுச்சு, அது மட்டும் இல்லாம அவருடைய இதய துடிப்பும் குறைஞ்சு போயிடுச்சுன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயின் அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படின்னா நான் என்னுடைய சோல் எனர்ஜியை கொடுத்து அவனுடைய இதய துடிப்பை வர வச்சு நான் அவனை காப்பாத்தியே தீருவேன்னு சொல்லிட்டு அவளுடைய சோல் எனர்ஜியை ஹீரோக்குள்ளார அனுப்பிக்கிட்டு இருக்க அப்படியே நம்மளுடைய ஹீரோவும் தம்பி சேர்ந்துக்கிட்டு அந்த இடத்த எப்படியாவது பயப்படியா மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்கு திடீர்னு என்னவோ ஆக ஆரம்பிச்சு கீழே விழுற மாதிரி போகவும் ஹீரோயினுடைய சோல் எனர்ஜி வந்து ஹீரோவை பிடிச்சுக்கிட்டு அவனுக்கு எனர்ஜியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. மாஸ்டர் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, வெளியில இருந்து யாரோ சோல் எனர்ஜி உங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்மளுடைய தம்பி சொல்ல அப்படின்னா இதுக்கப்புறம் டைமை வீணாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்க பார்த்தா அப்படியே நம்மளுடைய ஹீரோயினுக்கும் என்னவோ ஆக ஆரம்பிச்சு நம்மளுடைய ஹீரோ மேலே விழுந்துடுறா. பார்த்தா நம்மளுடைய ஹீரோவோ பயபடியா அந்த இடத்த ரொம்ப அற்புதமா மாத்திட்டான். அப்படியே அவனுடைய கல்லும் அப்கிரேட் ஆயிட்டு அவனுடைய உடம்புல இருந்த காயத்தையும் சரி பண்ணிடுது. நீங்க இப்ப வந்து காயிட்டான ஸ்பிரிச்சுவல் ஸ்கில்ல ஓபன் பண்ணிட்டீங்க, அதனாலதான் உங்களுடைய காயம் எல்லாம் சரியாயிடுச்சு, இன்னும் சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை படிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தம்பி ஏதோ ஒரு புக்கை கொடுத்துறோம். அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த பேட் மான்ஸ்டரை பத்தி நான் எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளுடைய ஹீரோயின் ஓடி வந்ததை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ மிஷிக்கு என்னாச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே கண் முழிக்க நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு ஹீரோயினை கேட்க நான் நல்லா தான் இருக்கேன், அந்த பேட்மேனை நானே பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய சோல் எனர்ஜி எல்லாம் காணாம போயிடுச்சு, அந்த பேட்மேனை அங்கிளே பார்த்து பாருன்னு ஹீரோயின் சொல்ல என்னது அங்கிளான்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போறத பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் அடிக்க வரவும் அங்கிள் பிடிச்சி அவனை அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க என்ன அவனுடைய உடம்பு என்ன இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, அப்புறம் இருக்கிற அங்கிள் நின்று அடிக்கிற அடியே அவன் அசால்ட்டா தடுத்துக்கிட்டு இருக்கானே, இந்த சண்டை இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்கிள் நின்று தான் தோத்து போவாருன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அவனோ பயங்கரமா கடுப்பாயிட்டு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட பெருசா வளர்ந்துடுறான். இவனுக்கு என்னடா ஆயிடுச்சுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க அவன் அவனுடைய சோல் பவரை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவனுடைய சக்தி அதிகரிச்சு
அதிகரிச்சுக்கிட்டு இருக்கான். இது மூலியமா அவன் செத்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் அப்படியே அங்கிள் அடிக்க வரவும் அங்கிள் அவருடைய பவர் யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க, அது ஒண்ணுத்துக்குமே வேலைக்கு ஆகாம அவன் டக்குன்னு வந்து அங்கிள் அடிச்சு தள்ளிடுறான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவளுடைய பவர் அனுப்பி அவன் அடிச்சுக்கிட்டு இருக்க, அவளுக்கும் என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. அவனை பார்த்தா ஸ்லோவான மாதிரி தெரியுது. அவனுடைய தோல் காங்கிரீட் மாதிரி ஆடா இருக்கு. என்னது காங்கிரீட்டா? எனக்கு முன்னாடி எந்த ஒரு காங்கிரீட்டும் ஈடாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுக்குள்ளார என்னவோ கால்குலேஷன் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு எக்ஸோக்கியூ போயிட்டு பெரிய இடத்துல மார்க் பண்றான்னு ஹீரோ சொல்லவும், என்ன மார்க்கா அப்படின்னு தம்பி சொல்லிட்டு இருக்க, அது எந்தெந்த இடம்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லவும் நம்ம தம்பி வேகமா வந்து அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனுடைய இடுப்புலயே மார்க் பண்ண அங்கிள்லின் அந்த மார்க் பண்ணி இருக்கிற இடத்துலயே அடிங்கன்னு ஹீரோ சொல்லவும் அவரும் டக்குன்னு அவருடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல அடிச்சிடறாரு. அவனும் கடுப்பாயிட்டு தம்பி அடிக்க ட்ரை பண்ண தம்பி ஜஸ்ட் மிஸ்டர்ல தப்பிச்சிட்டு திருப்பி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி இன்னொரு இடத்துல மார்க் பண்ணிடுறான். திருப்பி அவருடைய பவரால அந்த இடத்துல அடிக்க கீழே விழுற மாதிரி போகவும் எஸ் ஹீரோ கத்த திருப்பி அவன் கடுப்பாயிட்டு நம்ம தம்பி அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கவும் தம்பி டக்குன்னு அவனுடைய பவர் எல்லாத்தையும் அனுப்பி 3 இடத்துல மார்க் பண்ணிடுறான். அவரும் டக்குன்னு அவருடைய பவர் அனுப்பி 2 இடத்துல அடிச்சுட்டு நடுவுல இருக்கிற இடத்துல அடிக்க ட்ரை பண்ண அவன் அதை தடுத்துட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் அங்கிள் அதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்க பார்த்தா ஹீரோடைய ஸ்டோன் மார்க் பண்ண இடத்துல கிழிச்சுக்கிட்டு ஹீரோடைய கைக்கு வந்து சேர்ந்துருது. பார்த்தா திடீர்னு அவனுக்கும் என்னவோ ஆக ஆரம்பிக்கவும் அவன் வலியை தாங்க முடியாம பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க அப்படியே அவன் வெடிஞ்சு செதறிடுறான். ஓ நோன்னு சொல்லிட்டு அங்கிள் ஓடி வர ஹீரோ டக்குன்னு அவனுடைய ஸ்டோனை யூஸ் பண்ணி அதில் இருந்து தப்பிச்சிடறான். நீங்க நல்லா இருக்கிறீங்களா, உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிள் ஓடி வர அங்கிள் நான் நல்லா தான் இருக்கிறேன்னு ஹீரோ சொல்லவும் பார்த்தா அங்கிள் ஹீரோவை கண்டுக்காம ஹீரோயின் கிட்ட வந்து உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லைன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, எனக்கு எதுவும் ஆகல நான் நல்லா தான் இருக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. தம்பி இந்த மூவ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, இதோடைய பேரு என்னடான்னு அங்கிள் கேட்கவும் அது வந்து லாவ் ஆஃப் ஆர்கிடெக்சர் மெக்கானிசம்னு ஹீரோ சொல்ல, இது என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இந்த மாதிரி நான் உன்னை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லைன்னு அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோவும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோயினோட சோல் ஸ்பேஸுக்கு வந்துடுறான். வாவ் இது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அதை தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்க, மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்தோடைய ஸ்பிரிட் ஆஃப் கேஸ் இவங்க தான் நான் நினைக்கிறேன், அதுக்கெல்லாம் என்னடா இப்பன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவர் அனுப்பிக்கிட்டு இருக்க, மாஸ்டர் உங்களால இவங்களை சரி பண்ண முடியாது, சோல் ஆஃப் கேஸோடைய சக்தியை அதிகரிச்சா தானாவே அவங்க சரியாயிடுவாங்கன்னு நம்ம தம்பி சொல்லிட்டு இருக்கான். நீ சொல்றதும் சரிதான்டா, நான் என்னுடைய 18வது பர்த்டே அப்பதான்டா ரீஇன்கார்னேட் ஆகி இந்த இடத்துக்கு வந்தேன், அப்படின்னா இதுதான் என்னுடைய அவேக்கிங் டேவா இருக்கும், ஆனா நான் என்னுடைய சோல் ஷேடோவா அப்சர்வ் பண்ணவே இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயினா கண்ணு திறந்து பார்க்க அங்கிள் வந்து பார்த்துட்டு என்ன நீங்க பயபடியா மாறிட்டீங்களா தம்பி, இது என்ன மாதிரியான ஸ்கில்லுடான்னு கேட்டுக்கிட்டு இருக்க, இது என்னுடைய ஸ்கை ஓப்பனிங் மேஜிக்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும், என்னது ஸ்கை ஓப்பனிங் மேஜிக்கா, என்னுடைய கேஎஸ் அவேக்கன் ஆனதுக்கு அப்புறம் என்னால இதை யூஸ் பண்ண முடியுமா, அப்புறம் நீ ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, ஆமா நீ சொல்ல வரது சரிதான், நான் ஒரு சோல் ஆஃப் கேஎஸ் நான் ஒரு ஆட்டை பார்த்தேன், அது எனக்கு வாய்வா சாவான்னு ஒரு டெஸ்ட் வச்சுச்சு, அந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன், அது மட்டும் இல்லாம நான் இப்போ உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப நீயும் ஒரு சோல் ஆஃப் கேஎஸ்ன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா அந்த சோலை எப்படி அவேக்கன் பண்ணணும்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க, உங்களுடைய சோல் ஆஃப் கேஎஸ் கொஞ்சம் அடிபட்டு இருக்கு, உங்களால அதுக்கு ஈடான அளவுக்கு சோல் ஆஃப் ஷேடோவை அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா என்னுடைய டிவைன் ஹீலிங் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி நான் அதை சரி பண்ணிடுவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்னடா நீ சொல்லிட்டு இருக்க, அது ரொம்ப ஆபத்தான ப்ராசஸ்ரான்னு அங்கிள் சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பா இது ஆபத்தான விஷயம் தான், ஆனா நான் இதுல ஒரு எக்ஸ்பர்ட், நான் அந்த மவுண்ட் ஃபாகுக்கு போயிட்டு என்னுடைய வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை தேடி டிராகன் கேபிட்டலுக்கு வந்து உங்களுடைய சோலை நான் அவேக்கன் பண்ண ஹெல்ப் பண்றேன். ஷீஃபேங் நீ என்னுடைய உயிரை காப்பாத்திருக்க, உனக்காக நான் எதை வேணும்னாலும் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினும் அதை கேட்டு வெக்கப்பட ஆரம்பிச்சாரா. அப்படியே ஹீரோவும் வெளியில வந்து படுத்துக்கிட்டு இருக்க, மாஸ்டர் நீங்க இப்ப மிஸ்ஸிய பத்தி தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தம்பி கேட்க, அவ இவ்வளவு நேரத்துக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டு இருப்பான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, லீஜின் ஹீரோயினுக்கு அப்புறம் சவுண்ட் கேட்டு அவன் பயந்து ஏஞ்சிக்க, நீங்க இன்னும் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்களான்னு ஹீரோயினை வந்து கேட்க, மிஷி நீங்க எதுக்காக வெளியில வந்திருக்கீங்கன்னு ஹீரோ கேட்கவும், லீஜி நாளைக்கு காலையில நீங்க அந்த மவுண்டன் ஃபாக்க நோக்கி தானே போறீங்க, அதனால நானும் உங்க கூட வரலாமான்னு ஹீரோயினை கேட்க, ஆனா அந்த இடத்துல நிறைய சோல் மாஸ்டருங்க இருப்பாங்க, அது ரொம்ப ஆபத்தான விஷயம்னு ஹீரோ சொல்ல, நீங்க சொல்ல வரது எனக்கு புரியுது, ஆனா என்னால ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா நீங்களும் ஒரு சோல் ஆஃப் கேயாஸ், அதனால நான் என்ன நினைக்கிறேன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும் நான் நம்புறேன், அது மட்டும் இல்லாம நான் சின்ன பொண்ணா இருந்தப்ப இந்த உலகத்துக்காக எதனா செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா என்னுடைய அப்பா என்னுடைய ஆசையை மதிக்காம ஃபேமிலி பிசினஸ் பாத்துக்க சொல்லி
சொல்லி அனுப்பிட்டாரு. எங்களுடைய பிசினஸும் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னால கல்டிவேஷன் பண்ண முடியாதுன்னு என்னுடைய ஒண்ணு விட்ட அம்மாவும் அண்ணனும் சேர்ந்துக்கிட்டு என்ன ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. மிஷீர் உண்மையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க போல தெரியுது அப்படின்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, உங்க அப்பா தானே ஃபேமிலியோடைய ஹெட், அதுக்கப்புறம் எதுக்காக நீ பயந்துகிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, எங்களுடைய குடும்பத்துல பல பிரச்சனைங்க வந்துகிட்டே இருக்கும், அதனால இதை யாரும் அவ்வளவும் கண்டுக்க மாட்டாங்க. எனக்கு 18 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் இருக்காங்க. இப்ப ஆனா என்ன டிராகன் கேபிட்டலுக்கு வர சொல்லி இருக்காங்க. லேனை சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டா என்னுடைய அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாரு. எனக்கு இப்போதைக்கு இருக்கிறது இந்த ஒரு வாய்ப்பு மட்டும்தான். நான் என்னுடைய சோலை அவேக்கன் பண்ணணும்னா எனக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவைப்படுது. இதுக்கப்புறம் யாரும் என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் ஆசைப்படல. சரி லீஜி, நான் சொல்ல வரதெல்லாம் உனக்கு புரிஞ்சது இல்லன்னு ஹீரோயின் சொல்ல, ஓகே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கைய கொடுக்க, உண்மையாவான்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் வெக்கப்பட ஆரம்பிச்சாரா. என்ன நீ என்ன நம்பலையா? சரி வா பிங்கி ஸ்வேர் பண்ணிக்கலான்னு ஹீரோ சொல்ல, என்னது பிங்கி ஸ்வேரா? என்னுடைய ஹோம் டவுன்ல ப்ராமிஸ் பண்றதுக்கு இப்படிதான் சொல்லுவாங்க, அதனால நீ கைய கொடுன்னு ஹீரோ சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோயினும் பிங்கி ஸ்வேர்னு சொல்லிட்டு கைய கொடுத்தாரா. அப்படியே ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு என்னவோ பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே பொழுது வெடிய, நீங்க லாங் டோக்கு போறது ரொம்ப ஆபத்தான விஷயம்னு அங்கிள் சொல்லிக்கிட்டு இருக்க. லாங் டோக்கு போறது மூலியமா எனக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம உங்களால எப்பயும் என்ன பாதுகாப்பா பாத்துக்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்ல, ஆனா அவன் இன்னும் வீக்கா தான் இருக்கான், அவன் எப்படி உங்களை பாதுகாப்பா பாத்துப்பான்னு அங்கிள் கேட்க, நான் இப்போ ஒரு சோல் மாஸ்டர், அதனால மிஷிய நானே பாதுகாப்பா பாத்துப்பேன்னு ஹீரோ சொல்ல, அப்படின்னா சரி நீ என்ன இந்த வட்டத்திலிருந்து வெளியில தள்ளிட்டேன்னா நான் ஒத்துக்கிறேன்டான்னு அங்கிள் சொல்ல, உண்மையான சோல் மாஸ்டர் கூட இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா சண்டை போட போறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் வந்து அடிக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவும் ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. திருப்பி அவனுடைய கல்ல அனுப்பி அடிக்க ட்ரை பண்ணவும் அதை திருப்பி ஹீரோ சைடே அடிச்சு தள்ளிட்டு அவருடைய பவர் அனுப்பவும் ஹீரோ அந்த கல்லை யூஸ் பண்ணி ஷீல்டு மாதிரி வர வச்சு அதை தடுக்க அந்த பவர் வெடியும் அவருடைய ஒரு கால் மட்டும் வெளியில வந்துருது. திருப்பி ஹீரோ அவனுடைய ஸ்டோனை அனுப்பி அடிச்சுக்கிட்டு இருக்க. அவருடைய வெப்பன் மேல பறந்து போகவும் ஹீரோ வந்து அதை பிடிச்சிட்டு அவரை அடிச்சு வட்டத்தை விட்டு வெளியில தள்ளிடுறான். நீ உண்மையிலே திறமை வாய்ந்தவன் தான்டான்னு அங்கிள் சொல்லிட்டு இருக்க. நான் ஷீஃப் எங்க ரொம்ப நல்லபடியா பாத்துப்பேன், அவளுடைய சோல் அவேக்கன் ஆனதுக்கு அப்புறம் நானே அவளை டிராகன் கேபிட்டலுக்கு பாதுகாப்பா கூட்டிக்கிட்டு வந்து விட்டுறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. போற வழியில உனக்கு செலவு பண்றதுக்கு இது கண்டிப்பா தேவைப்படும்டான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துறாரு. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, லேடிக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னா உன்னுடைய தலைய 2 துண்டா வெட்டுருவேண்டான்னு சொல்லிட்டு அங்கிள் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. தேங்க்யூ அங்கிள் நின்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணா, இதுதான் கிரேவ்யார்டு, இந்த இடத்தோடைய சொர்க்க பூமின்னு இதை தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு பல ஊர்ல இருந்து மெர்ச்சன்ட்டும் பிராக்டிஷனரும் வருவாங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அந்த மரம் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு, இன்டர்நெட் ஏர் கண்டிஷனர் எதுவும் இல்லாத இந்த உலகத்துல நான் எப்பயும் வாய விரும்புறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அரகன் டிராகனுக்கும் விங்டு ஸ்னேக்குக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 10 வருஷமா போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மிஸ்டி மவுண்டைன் உள்ளார போறதுக்கான வைய 2 கண்ட்ரியும் சேர்ந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால நம்மளால ஆக்காங் என்ட்ரியை யூஸ் பண்ணி மட்டும்தான் அங்க போய் சேர முடியும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அவங்க உள்ளார வந்துகிட்டு இருக்க. அந்த இடத்துல யாரோ 2 பேரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அவன் வந்து அடிக்கவும் பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. அவங்க சண்டை போடுறதே ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துக்கிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு இன்னும் யாரோ 2 பேர் வந்துடுறாங்க. என்னது 5 ஸ்டார் சோல் செக்டான்னு தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிறவனுங்களும் வணக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அது என்ன இடம்னு நம்மளுடைய ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. அதுதான் இந்த ஃப்ளவர் வில்லேஜஸ் அந்த ஓனரோடைய மேன்ஷன். அது மட்டும் இல்லாம அவர் 9 ஸ்டார் ஃபோர்ஸ்ல ஸ்ட்ராங்கானவரா இருக்கிறாரு. அவரை தான் ஃபர்ஸ்ட் சோல் கல்டிவேட்டர்னு சொல்லுவாங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னது 9 ஸ்டார் அப்படின்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளான்னு ஹீரோ கேட்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் ஒரே ஆளு மட்டும்தான் ஆண்டமன் ஆஃப் மவுண்டைன் ஜீவுக்குள்ளார போயிட்டு வர முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. மாஸ்டர் ஒருவேளை அவருக்கு தண்டர் ஃபயரை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லன்னு நம்மளுடைய தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க. வாய்ப்பு இருக்குல்லான்னு ஹீரோ சொல்லவும் அதை எல்லாத்தையும் எவனோ ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருந்து அங்கிருந்து ஓடி போயிடுறான். அப்படியே 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு எங்களுக்கு 2 ரூம் கிடைக்குமான்னு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. கண்டிப்பா நான் அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அப்படியே எங்களுக்கு அந்த மிஸ்டி ஃபாகுக்கு போறதுக்கான வழியை சொல்லுங்கன்னு ஹீரோயின் கேட்க, தேங்க்யூ மிஸ், ரீசெண்டா அந்த போர் டை ஆயிடுச்சு, அதனால அந்த மவுண்டைனுக்குள்ளார போறதுக்கான வழியை திருப்பி க்ளோஸ் பண்ணி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க போயிட்டு அந்த தேர்டு ஸ்னேக் கிட்ட கேட்டு பாருங்க நான் அவ சொல்லிட்டு இருக்கேன். என்ன தேர்டு ஸ்னேக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி அவனே பாத்துக்கிட்டு இருக்க. இவன் அந்த ஸ்னேக்கோடைய 3வது பையன், ஆனா இவனும் ஒரு பாதுகாவலன் மாதிரி தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு ஹீரோயினு கேட்க, நீங்க காசு அவங்க கிட்ட கொடுத்தா போதும் அவனே உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுருவான்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா அவங்க கிட்ட வந்துட்டு தேர்டு ஸ்னேக்னு
சொல்லவும் அவனும் ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்க. நான் எப்படி மவுண்டைன் ஃபாகுக்குள்ளார போறதுன்னு ஹீரோ கேட்கவும் அந்த இடத்துக்கு நீயே நடந்து போய் கோடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்னடா இந்த மாதிரி மட்டமான சரக்கு எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்க? யாரும் அங்க நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒயினை எடுத்துக்கிட்டு வாங்க, என்னுடைய அக்கௌண்ட்ல நீங்க கணக்கு வச்சுக்கோங்கன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகேன்னு அந்த பொண்ணு கத்தவும் எத்தனை பேர் அந்த இடத்துக்கு போக போறீங்கன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. 2 பேரு தான் ஹீரோ சொல்லவும் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே இந்தாங்க 30 வருஷம் பழமையான ஆம்பியர் ஒயின், இது வெறும் 500 கோல்டு பீஸ்ன்னு தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் அதை கேட்டு ஷாக்காவும் அந்த ஒயின் பாட்டில் வெளியில வர அவளோ அதை ஓபன் பண்ணவும் என்ன விளையாடுறீங்களா, இது உண்மையிலே ரொம்ப காஸ்ட்லியான ஒயின் ஆச்சே, உன்ன மாதிரி சக்சஸ்ஃபுல்லான ஆள் எல்லாம் இதை தாண்டா குடிக்கணும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. உண்மையிலே இந்த ஒயின் ரொம்ப நெல்ல இருக்கும் போல தெரியுது. ஒரு ஆளுக்கு 100 காயின், 2 பேருன்றதுனால 200 காயினை கொடு, நம்ம நாளைக்கு டீமா இங்க இருந்து கிளம்பிடலாம் அவன் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயினோ காசை போட்டுட்டு எங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி எனக்கு டீல் ஓகே, நாளைக்கு காலையில வெஸ்ட் வுட்ல சந்திக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம அந்த மவுண்டனை நோக்கி போக ஆரம்பிக்கலாம்னு அவன் சொல்லிட்டு இருக்க. சரி நாளைக்கு நம்ம அந்த மவுண்டனுக்கு போலாம் சியர்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த சரக்கு எல்லாத்தையும் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவனோ பாட்டில ஊத்தி ஊத்தி பார்க்க அதுல இருந்து ஒரே சொட்டு கூட வெளியில வரல. சீனை கட் பண்ணா ஹீரோவோ அவனுடைய ரூம்ல இருக்க. சார் நான் உங்களுக்காக சாப்பிடறதுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன்னு அவன் சொல்லவும் தேங்க்யூன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்ல அவளும் அந்த பிளேட்டை எடுத்துக்கிட்டு வந்து டேபிள்ல வச்சுட்டு, சார் இதுக்கு முன்னாடி போன யாரும் திரும்பி வரவே இல்லை, அதனால நீங்க அந்த மவுண்டன்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. சொன்னதுக்கு நன்றி. சரி உங்களுடைய பாஸ் எந்த மாதிரியான ஆளு? மிஸ்டர் வு இந்த உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, அவருக்கு டிராவல் பண்றது தான் ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாம அவருடைய பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கிறதா நான் இப்ப கேள்விப்பட்டேன். ஆனா உண்மையிலே மாஸ்டர் வு உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, ஆனா அவருடைய பொண்ணு சோல் ஆஃப் கேயாஸா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் என்னது சோல் ஆஃப் கேயாஸான்னு ஹீரோவும் தம்பியும் ஷாக்காவ. ஆமா சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா அப்படியே பொழுது வெடியவும் 2 பேரும் வந்து நின்னுகிட்டு இருக்க. அவன் அப்படியே சைலண்டா பின்னாடி வந்து ஹீரோ மேல கைய வைக்க ஒரு நிமிஷத்துல நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நம்மள யாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இல்ல, வாங்க நம்ம கிளம்பலாம். மிஸ்டி ஃபாக் மவுண்டன் வந்து 30 கிலோமீட்டருக்கு தூரத்துல இருக்கு, இதுக்கப்புறம் அந்த மேப்பால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, நீங்க அங்க போயிட்டு வெளியில போகணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா உங்களால வெளியில போயிட முடியும்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஓகே ஓகேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீ தொலைஞ்சு போயிட்டனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லடான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போய்கிட்டு இருக்க. இவருடைய பேரு லீஜி, என்னுடைய பேரு ஷி ஃபெங்யான், எங்களுக்கு வைய காட்ட வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவன் திடீர்னு அவனுடைய பவரை ஹீரோ சைடு அனுப்பவும் ஹீரோ அவனுடைய கல்லை யூஸ் பண்ணி அதை தடுத்துறான். அவனும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு 2 ஸ்டார் சோலாடி எல்லாம் மவுண்டன் உள்ளார போக விரும்புறீங்களா, நீங்க எல்லாம் வேஸ்ட்னு அவன் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ பயங்கரமா கடுப்பாகவும் அவனை எல்லாம் நீ கண்டுக்காதரா யான் கியூனியன், முதல்ல நீ ஒன்ன பாத்துக்கோடா, சரி எல்லாரும் வந்துட்டீங்கல்ல வாங்க நம்ம போலான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. தேங்க்யூன்னு ஹீரோ சொல்லவும் என்னுடைய பேரு டெங்கிவான் அவ சொல்லிக்கிட்டு இருக்க. ஓகே மிஸ் டெங்கிவான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பின்னாடி போக ஆரம்பிச்சாரான். அப்படியே அவன் வேணும்னு வந்து ஹீரோவை இடிக்க அவனை எல்லாம் நீங்க கண்டுக்காதீங்கன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா வெள்ள மண்டக்காரனும் உக்காந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கவும் யங் மாஸ்டர் லீஜி வந்து கிரேவியார்டுக்கு போயிருக்கான்னு அவன் சொல்லவும் அப்படின்னா டென்சாங் அவனை நிறுத்தலையான்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனா யங் மாஸ்டர் அந்த லீஜி இப்ப மிஸ்டி மவுண்டனுக்கு போறதா நம்மளுடைய ஸ்பை தகவல் அனுப்பியிருக்கான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. உண்மையாவா, அப்படின்னா எல்லாரும் அந்த மிஸ்டி மவுண்டனுக்கு பத்துக்கு தயாராகிடுங்கடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா எல்லாரும் அந்த இடத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கவும் ஒரு நிமிஷம் நில்லுங்க, இந்த இடத்துல வர வாசனையில ஏதோ தப்பா தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்தாங்க இந்த பில்ஸை வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு மயக்கம் வராம இருக்க உதவும்னு சொல்லிட்டு அவன் அதை எல்லார்கிட்டையும் கொடுத்துறான். பார்த்தா அந்த இடத்துல யாரோ அழுவுற சவுண்டு கேக்குது. மாஸ்டர் கவனமா இருங்கன்னு தம்பி சொல்லவும் வேங்க நீ கொஞ்சம் கவனமா இருன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. திருப்பி அந்த இடத்துல நிக்காம யாரோ அழுவுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. மாஸ்டர் உண்மையிலே நம்ம கூட வந்திருக்கிற 3 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்கன்னு தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். உண்மையிலே இவங்க இல்லைன்னா நம்மளால இந்த மிஸ்டி மவுண்டன் உள்ளாரே வந்திருக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. திடீர்னு அந்த பகைக்குள்ளார இருந்து அவனுடைய இல்லூஷன் வந்து அவனை அடிச்சுட்டு மறைஞ்சு போயிடுது. திருப்பி என்னவோ சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கவும் மேல இருந்து அந்த பொண்ணுடைய இல்லூஷன் பறந்து வந்துகிட்டு இருக்க. அந்த பவர்ல இருந்து அவ ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சுட்டு அவளை அடிச்சு காலி பண்ணிடுறா. எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு பெருசா ஒரு ஸ்பைடர் வந்துருது. பார்த்தா பின்னாடி பக்கம் இருந்து இன்னொரு ஸ்பைடரும் வந்து நின்னுகிட்டு இருக்கு. நான் உன்னை விட மாட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அதோடைய பவர் அவன் அசால்ட்டா காலி பண்ணிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அதை அடிச்சுக்கிட்டு இருந்து அதோடைய காலை வெட்டி தள்ளிடுறான். கூட இருந்தவனும் அடிக்க வரவும் அதை தடுத்துட்டு அவனை தூக்கி கடாசிடுறான்.
கடாசிருது. அப்படியே இவங்க 3 பேரும் அந்த ஸ்பைடர் கூட சண்டை போடுறதுக்கு ரெடியா நின்னுகிட்டு இருக்க பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல இருந்து ஹீரோவுடைய இல்லூஷன் வெளியில வருது. அப்படியே நம்ம ஹீரோ அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அதை அடிச்சு காலி பண்ணவும் லீஜி உங்களுக்கு பின்னாடி பாருங்கன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஸ்பைடர் வேகமா வரவும் அவ போயிட்டு அவளுடைய சோடை யூஸ் பண்ணி தடுத்துக்கிட்டு இருக்கா. 2 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்க அந்த ஸ்பைடர் அவளை தூக்கி கடாசிடுது. 2 பேரும் அவளுடைய பவர் அனுப்ப அதுல இருந்து அது தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கவும் அவ்வளோ டக்குன்னு வந்து அதோடைய தலையில குத்தவும் அது அவளை தூக்கி கடாசிடுது. அப்படியே திருப்பி அவங்க 2 பேரோடைய பவர் அனுப்பவும் அவ வேகமா வந்துகிட்டு இருந்து அதை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறா. ஹீரோ அப்படியே அவனுடைய பிரேக்கை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்து அதை அடிச்சுக்கிட்டு இருக்கவும் அது டக்குன்னு அவளை கீழே தள்ளி விட்டுட்டு அதோடைய காலாலேயே அவளுடைய கையாண்டே குத்திட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா அதோடைய காலை திருப்பி விட்டு அப்பதான் அது ரீஜெனரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்டா. அப்படியே அவனும் வந்து அதோடைய காலை வெட்டி தள்ளிடுறான். பார்த்தா அந்த ஸ்பைடர் மான்ஸ்டரோ வலிய தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்க இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு ஸ்பைடரோ அவளுடைய கையில குத்திட்டு திருப்பி அடிக்க போய்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ டக்குன்னு அவனுடைய பிரேக்கை அனுப்பி அடிக்கவும் ஜஸ்ட் மிஸ்டல அவ அதுல இருந்து தப்பிச்சிடறா. பார்த்தா அந்த ஸ்பைடர் அப்படியே நம்மளுடைய ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிருது. நம்மளுடைய ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லைன்னு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படியே அந்த ஸ்பைடரும் நம்மளுடைய ஹீரோவை அடிச்சு தள்ள ஹீரோ டக்குன்னு அவனுடைய பிரேக்கை யூஸ் பண்ணி அந்த ஸ்பைடரை தடுக்கவும் யான் குன்யூன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அதோடைய காலை வெட்டிடுறான். நம்ம ஹீரோவோ அதை பார்த்து லைட்டா ஷாக் ஆவ அப்படியே அவனோ போயிட்டு அவனுடைய ஸ்வாட அதோடைய தலையில குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய ஹீரோவும் அவனுடைய பிரேக்கை பெருசாக்கி அதை அடிச்சு சாவடிச்சிடறான். உனக்கு ஒரு கால் இல்லாதப்பவே இவ்வளவு தைரியமா வந்து என் கூட சண்டை போடணும்னு விரும்புறியா, செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை சாவடிச்சிடறான். தேங்க்யூன்னு பாய்சல் சொல்லிட்டு இருக்கேன். இதை யார் அப்சர்வ் பண்ண விரும்புறீங்க? 2 கோல்டு பெல்ட்டை கொடுத்துட்டு நீங்க இதை அப்சர்வ் பண்ணிக்கலாம். எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவும் காசை கொடுக்க மாஸ்டர் அது ஒரு சூப்பர் ஸ்டாரு, அதை அப்சர்வ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துரும்னு தம்பி சொல்லிட்டு இருக்கான். எக்ஸாக்யூ இந்த மான்ஸ்டர் கிடைக்கிறது ரொம்ப ரேருடா. இந்த சான்ஸை நம்ம பயன்படுத்திக்கணும். நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்து ஒன்னுத்துக்கும் உதவாததை எனக்கு பயன்படுற மாதிரி மாத்துவேன். பிரேக் வச்சு இருக்கிற பையா இந்த 3 ஸ்டார் சோல் அப்சர்வ் பண்றது உனக்கு நல்லது இல்லடா. அது மட்டும் இல்லாம இது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்டான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சாரான். நம்ம ஹீரோயினும் கடுப்பாக இட்ஸ் ஓகே ஃபேங் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் யாரடா குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே ஹீரோவோ வந்து உக்காந்துக்கிட்டு அதோடைய சோல் ஸ்பிரிட்டை அவனுக்குள்ளார அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த சைடு பார்த்தா அவளுடைய கைக்கு அவ கட்டு போட்டுக்கிட்டு இருக்க இவனுங்க 2 பேரும் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே அவன் விழுற மாதிரி போயிட்டு இதுக்கப்புறம் எங்களால வெயிட் பண்ண முடியாது, நாங்க இங்கிருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கிருந்து கிளம்பவும் ஹீரோயின் குறுக்கால வந்துட்டு உங்களால வெயிட் பண்ண முடியாதா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லவும் எங்களால முடியாது, 1 மணி நேரம் ஆனாலும் அவனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப வெயிட் பண்ணுங்கடா. இந்த மிஸ்ட் மவுண்டைன் எவ்வளவு ஆபத்தான இடம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவனை இங்க விட்டுட்டு போனா அவன் நம்ம கூட வந்து சேர முடியாதுடா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க நான் அவங்கள கூட்டிட்டு போய் விடுறதுக்கு மட்டும்தான் ஒத்துக்கினேன், சோல் ஸ்பிரிட் அப்சர்வ் பண்றதுக்கு நான் ஒத்துக்கவே இல்லை. அப்படின்னா நான் இங்க இருந்து அவனை பாதுகாக்கிறேன். தேங்க்யூ. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த இடத்துல எவ்வளவு மான்ஸ்டருங்க எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு, நீங்க எவ்வளவு நேரம் இந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆபத்து உங்களுக்கு வந்து சேரும்னு யான் குன்யூ சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். நான் இங்கிருந்து அவனை பாதுகாக்க தாண்டா போறேன். அவனால அதை சக்சஸ்ஃபுல்லா அப்சர்வ் பண்ண முடிஞ்சாலும் இந்த இடத்துல அவனால ரொம்ப நாளைக்கு எல்லாம் உயிரோட வாய முடியாது. இப்ப மட்டும் அவன் என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா நான் செத்து போயிட்டு இருப்பேன். அதெல்லாம் இயற்கையா நடக்கிற விஷயம், அதெல்லாம் ஒரு காரணம்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு யானுக்குன்னியும் சொல்லவும் ஆமாண்டா என்னுடைய டீம்மேட்டை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை தாண்டான்னு டெங்கியூ சொல்லிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக உங்களுக்கு திறமை இருக்கணும், அது உங்ககிட்ட சுத்தமா இல்ல, அதனால நீங்களே பாத்துக்கோங்க, நாங்க இங்கிருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அப்படியே அங்கிருந்து கிளம்பி போயிடுறானுங்க. பார்த்தா அப்படியே ஹீரோவுடைய ஸ்பிரிச்சுவல் பிளேஸை காட்ட நம்ம ஹீரோவோ பறந்து வந்து அப்படியே கீழே விழுந்துடுறான். என்னடான்னு பார்த்தா அந்த ஸ்பைடர் வந்து நம்மளுடைய ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவும் நம்ம தம்பி டக்குன்னு வந்து பிரேக்கை யூஸ் பண்ணி அடிக்க நம்ம ஹீரோ அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வந்து திருப்பியா அவனுடைய பிரேக்கை யூஸ் பண்ணி அதை அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்து செவுத்துல போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கவும் டக்குன்னு அதோடைய வெப்புங்களை அனுப்பி ஹீரோவை கட்டிப்படவும் நம்ம தம்பி ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்க அப்படியே நம்ம ஹீரோவை அதோடைய வெப்ல கட்டிப்படவும் நம்ம தம்பி டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஸ்பைடரை அடிச்சு தள்ள ஹீரோ அப்படியே அவனுடைய பிரேக்கை யூஸ் பண்ணி அந்த ஸ்பைடரோடைய ஸ்பிரிச்சுவல் பாடியை உள்ளார அப்சர்வ் பண்ணிடுறான். மாஸ்டர் நம்ம இதை செஞ்சுட்டோம், அடுத்ததா ஃப்ளோட்டிங் ஐலாண்டுக்கு போயிட்டு நம்ம அதை சரி பண்ணிடலான்னு தம்பி சொல்லவும் சரி வாடா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வரவும் அப்படியே ஹீரோ அவனுடைய பவரை அனுப்பிட்டு இருந்து அந்த இடத்தை சரி பண்ணிட்டு வா இந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கு மாஸ்டர், இது எல்லாத்தையும் பார்த்தா
பார்த்தா நீங்க மிஸ்ட் கென்ஜூட்சுவ கத்துக்கிட்டீங்க போல தெரியுதுன்னு தம்பி சொல்ல, அப்படியே நம்ம ஹீரோவும் அவனுடைய மிஸ்ட் பவரை சுத்தி அனுப்பிட்டு அந்த இடத்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கவும், லீஜி உனக்கு எதுவும் ஆகல, நீ நல்லா தானடா இருக்கன்னு ஹீரோயினை கேட்கவும், நம்ம ஹீரோ அப்படியே கண்ணை திறந்துட்டு எங்க அவங்க 2 பேருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, அவங்க 2 பேரும் இங்கிருந்து கிளம்பிட்டாங்க, அவங்க 2 பேரும் ரொம்ப கெட்ட ஆளுங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆனா மிஸ் டேங் வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக இங்கே இருந்துட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நீ நிறைய எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காத, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் உனக்கு திருப்பி ஹெல்ப் பண்ணேன், சரி வாங்க நம்ம இங்கிருந்து போலாம், எனக்கு தெரிஞ்சு அவங்கள நம்ம பிடிச்சிட முடியும் தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வரவும், எனக்கு தெரிஞ்சு நம்ம அவங்கள தொலைச்சிட்டோம் போல தெரியுது. என்ன நம்ம அவங்கள தொலைச்சிட்டோமா? மிஸ்டேங் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்க அவளுடைய கையில இருந்து ரத்தம் வெளியில வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து அப்படியே 2 பேரும் ஷாக் ஆவ, என்ன மன்னிச்சிருங்க, என்னால தானே இப்படி உங்களுக்கு ஆச்சுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இப்படியே பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காம வெளியில போறதுக்கு வைய கண்டுபிடிடா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய காயத்தை சரி பண்ணணும், அதுதான் இப்ப எனக்கு முக்கியம். எஸ் மிஸ் டேங், முதல்ல உங்களுடைய காயத்தை சரி பண்ணணும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியே அந்த இடத்துல என்னவோ சவுண்டு கேட்க ஆரம்பிக்கவும், எனக்கு தெரிஞ்சு ரத்தத்தோடைய வாசனை அந்த உல்ஃபுங்களை இந்த சைடு வர வச்சிருச்சு போல தெரியுது. மிஸ் டேங் உங்களுக்கு காயப்பட்டு இருக்கு, அதனால நீங்க நவுறாதீங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. மாஸ்டர் ஒரு கெட்ட விஷயம், அது ஒரு 4 ஸ்டார் சோல் மாஸ்டர், அதனால நீங்க அது கூட சண்டை போடுறதுக்கு தகுதியானவங்க இல்ல, நீங்க மறைஞ்சுக்கோங்கன்னு நம்மளுடைய தம்பி சொல்லவும், ஹீரோ அப்படியே அவனுடைய பிரீக்கை வெளியில வர வைக்க, நம்ம தம்பி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடம் ஃபுல்லா ஒரே மிஸ்டா வர வச்சு அவங்க 3 பேரையும் அந்த மிஸ்ட்லயே மறைய வச்சறான். அப்படியே அந்த இடத்துக்கு காசிகாகன்ற மான்ஸ்டர் வந்துட்டு அப்படியே அவங்கள தேடிக்கிட்டு இருக்கவும், நம்ம இந்த ஃபாகுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே அவங்க 2 பேரும் பயந்துகிட்டு இருக்க, அந்த மான்ஸ்டர் திடீர்னு வேற ஏதோ சவுண்ட் கேட்டு அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிடுது. இவங்க நிறைய ரத்தத்தை இழந்துட்டாங்க, அதனால முதல்ல இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நான் போயிட்டு கொஞ்சமா தண்ணியை எடுத்துக்கிட்டு வரேன், அது வரைக்கும் இவங்கள பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறா. எக்ஸாக்யூ நீ ஃபேங்கு கூட போடா. அப்படியே ஹீரோவோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த காயத்தை சரி பண்ணிட்டு இருந்துட்டு எப்படியோ கொஞ்சமாச்சு ரத்தம் வரத்தை நின்னுச்சேன்னு சொல்லிட்டு இருக்க, அவ்வளோ திடீர்னு கண்ணை திறக்க நம்ம ஹீரோ அப்படியே பயப்பட ஆரம்பிச்சாராம். என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டாரா. ஐயோ பாட்டி, ஒரு நிமிஷம் இரு, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, உன்னுடைய காயத்தை பார்த்து அதை சரி பண்ணணும்னு நினைச்சேன்னு ஹீரோ சொல்லவும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்க்கணும்னு நினைச்சிருப்ப, ஐயோ ஒழுங்கா பாரு உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் மூடிட்டு தான் இருக்கு, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, உண்மையிலே நான் ஒரு நல்ல பையன், என்னை விட்டுரு, சரி நான் உன்னை விட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோவோ கால் வைக்க அப்படியே அவன் மேலேயே போய் விழுந்துடுறான். அப்படியே 2 பேரும் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ டக்குன்னு எழுந்துட்டு, நீ அதிகமா ரத்தத்தை இழந்துட்ட, அதனால நீ ஒன்னும் கோவப்படாத, நான் உங்களுக்கு திருப்பி ஹெல்ப் பண்ணியே தீருவேன். மிஸ்டேக் நீங்க எழுந்துட்டீங்களா, என்ன ஆச்சு லீஜி, நீ பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கி, அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் பாக்குறதுக்கு எப்பயும் அப்படிதான் இருப்பேன், அதனால நம்ம இப்ப ஒரு பிரேக் எடுத்துட்டு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், மிஸ்டேங் இந்த சைடு வாங்க, நான் உங்களுடைய காயத்தை சரி பண்றேன்னு ஹீரோயின் சொல்லவும், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, அதை நானே பாத்துக்கிறேன், அதை கூட உங்க 2 பேருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புறேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. யங் மாஸ்டர் லிங்குவோ உருவாக்கின சோர்ல எனர்ஜி மாதிரியே இது தெரியல, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மேஜிக் வெப்பனா தான் இருக்கும்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையிலே அந்த லீஜி கிட்ட என்ன தாண்டா இருக்கு, அந்த லீஜி கிட்ட பிரிக் ஒன்னு இருக்கு, அதை யூஸ் பண்ணி தான் டெங்சாங்க அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம என்னையும் அதை யூஸ் பண்ணி தான் அடிச்சான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவனை வந்து அடிச்சு தள்ளிட்டு, ஒன்னுத்துக்கும் நீ எல்லாம் பிரயோஜனமே இல்லடா, ஒரு பிரேக்கால 3 ஸ்டார் இருக்கிற ஃபோர்ஸ் மாஸ்டரை சாவடிக்க முடியுமாடா அப்படின்னு வெள்ள மண்டகாரன் சொல்லிட்டு இருக்கவும், மாஸ்டர் லீஜி வந்து மிஸ்ட் மவுண்டனுக்கு போயிருக்கிறதா தகவல் வந்திருக்குன்னு எவனோ ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்க, ஏ லீஜி நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல, ஆனா உன்னை நான் பொறுமையா துடிக்க சாவடிப்பேன்டா, சரி வாங்கடா முதல்ல நம்ம பியூரி யுவாவுக்கு போலான்னு வெள்ள மண்டகாரன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவங்க 3 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்க, மாஸ்டர் இந்த வழியில பெருசா ஏதோ வருதுன்னு நம்மளுடைய தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா இந்த வழியில ஏதோ வேகமா வந்துகிட்டு இருக்கு, ஒருவேளை அது சோல் மான்ஸ்டரா இருக்குமா, ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து மறைஞ்சுக்கலாம், தம்பி உன்னுடைய வேலையை காட்டுறான்னு சொல்லவும், அப்படியே நம்ம தம்பியும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடம் ஃபுல்லா ஒரே புகை மூட்டமா ஆக்கிடுறான். சரி வாங்க நம்ம இப்ப மரத்து மேல போய் ஒளிஞ்சுக்கலான்னு ஹீரோ சொல்லவும், அப்படியே 3 பேரும் போய் மரத்து மேல நின்னுக்கிறாங்க. பார்த்தா அவன் மட்டும் தனியா வரத்தை பார்த்துட்டு என்ன ஆச்சு இவனுக்கு, யான் கியூன் மட்டும் தனியா வரான், அது மட்டும் இல்லாம அவனுக்கு என்ன அடிபட்டு இருக்கும் போல தெரியுது, எனக்கு தெரிஞ்சு அவன் பெட்ரோல் டீம் கிட்ட மாட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா யான் கியூன் கூட ஜி ஆக்ஷன் இல்லையே. அப்படியே அந்த இடத்துல யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்கவும் அவன் அடிக்கிறதுக்கு ரெடியா நின்னுகிட்டு இருந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான்.
நான் போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்டா தம்பி. மாஸ்டர் போவாதீங்க, அவன் நம்மள முன்னாடி விட்டுட்டு போயிட்டான்ல. அவன் ஒரு 3 ஸ்டார் ஃபோர்ஸ் மாஸ்டர். அது மட்டும் இல்லாம ஜி எக்ஸிங் வேற காணோம். அதனால இந்த மிஸ்ட் மவுண்டன்ல அவன் நம்மளுக்கு தேவைடா லீஜி. அப்படியே நம்ம ஹீரோவோ கீழே வந்து அவனை மரத்துக்கு பின்னாடி இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். நம்ம தம்பியும் வந்து அவனுடைய சோடை இழுக்க முடியாம இழுத்துக்கிட்டு போயிட்டு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிறானுங்க. பார்த்தா மொட்டை தலையா அந்த இடத்துக்கு வந்துட்டு, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா, அவன் இங்க தாண்டா எங்கேயாவது இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இவன் ஆர்மி ஆளும் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே நம்ம ஹீரோவா அவனுடைய இன்விசிபிள் பவரை யூஸ் பண்ணி அவங்கள அங்கிருந்து மறைய வச்சாரான். பார்த்தா மொட்டை தலையும் சோடை மெரிக்க வரதை பார்த்துட்டு நம்ம தம்பி எப்படியோ அந்த சோடை அங்கிருந்து நகர்த்திக்கிட்டு போயிடுறான். நல்ல வேலை பார்த்தா எவனோ ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோவுடைய ட்ரெஸ் மேலே காலை வச்சிடறான். யக்ஷா கியூ, இப்ப நீ தாண்டா ஏதாவது பண்ணி ஆகணும். சரி மாஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம தம்பியும் அந்த பிரேக்கை யூஸ் பண்ணி ஹீரோவுடைய இல்லூஷன் அந்த இடத்துல வர வைக்கவும், அவனை புடிங்கடான்னு மொட்டை சொல்லவும் அப்படியே அவனுங்களும் பின்னாடியே துரத்திக்கிட்டு வர ஆரம்பிச்சாரானுங்க. முஞ்சா என்ன புறா பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய இல்லூஷனை ஓடிக்கிட்டு இருக்க, அவனும் பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கவும் நம்ம மொட்டை கரெக்டா வந்து இடிக்க, நீங்களும் என்ன மாஸ்டர் அவனை பிடிக்கிறதுக்காக தான் பின்னாடி வந்துகிட்டு இருக்கீங்களான்னு அவன் கேட்க, ஏ முட்டாளே, நான் யாருன்றது அவனுக்கு தெரியும்டா, போய் முதல்ல அவனை புடிடா. அப்படியே அவனும் நம்மளுடைய ஹீரோவுடைய இல்லூஷன் பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்கான். அங்கதான் இருக்கியாடா நீங்க எல்லாரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சைட்ல வந்து அவனை நிறுத்துங்கடான்னு நம்மளுடைய மொட்டை சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோவுடைய இல்லூஷனும் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கவும் மொட்டை கடுப்பாகி அவனுடைய சோடை யூஸ் பண்ணி வெட்ட ட்ரை பண்ண, ஹீரோவுடைய இல்லூஷன் அதுல இருந்து தப்பிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கவும் அவனும் விடாம அவனுடைய சோடை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பிரேக் மேல உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கவும் நம்ம மொட்டை கடுப்பாகிட்டு வெட்ட வரவும் ஹீரோ டக்குன்னு அவனுடைய பிரேக் அனுப்பி அவனை அடிச்சு மண்ணுல தரன்னு போட்டு தீத்திடுறான். மாஸ்டர் சென், உங்களுக்கு எதுவும் ஆகல? அப்படியே நம்ம ஹீரோவுடைய இல்லூஷனோ திருப்பி அந்த இடத்துல இருந்து ஓடிக்கிட்டே இருக்க, அவனுங்களும் விடாம பின்னாடியே துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஒரு மலையோடைய எண்டுக்கு வந்து ஹீரோவுடைய இல்லூஷன் எகிரி குதிக்க நம்ம மொட்டை ஜஸ்ட் மிஸ்ட்ல நின்னுறான். எண்டா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய இல்லூஷனும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுது. என்னடா இங்க நடக்குது? டே லீஜி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. மாஸ்டர், வேலை வெற்றிகரமா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஹை-ஃபை போட்டுக்கிறானுங்க. இவனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கும் போல தெரியுதுன்னு ஹீரோ கிட்ட போகவும் டக்குன்னு அவனுடைய சோடையை எடுத்து அடிக்க நம்ம ஹீரோ எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு, இவன் உண்மையிலே ஒரு டெவில் தான் போல தெரியுது, தூக்கத்துல கூட மத்தவங்கள சாவடிக்கிறதுலயே குறியா இருக்கானே. லீஜி, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்படியே அவனுடைய ஸ்பிரிச்சுவல் பவர் அவனுக்குள்ளார அனுப்பி அவனுடைய காயத்தை சரி பண்ணிடுறான். என்ன, நீ இன்னும் சாவலியா? டேய், அந்த இல்லூஷன் ஃபாக வர வச்சு லீஜி தாண்டா உன்னை காப்பாத்தணும். சரி ஆன்கின்யூன், உன்னுடைய கை இப்ப எப்படிரா இருக்கு? அட, என்னுடைய காயம் எல்லாமே சரியாயிட்டு இருக்கு, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீ எனக்கு அந்த ஸ்பைடர் வந்தப்ப ஹெல்ப் பண்ணல, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான்டான்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். ஆனா மிஸ்டர் யான், எதுக்காக ஜி ஆக்ஷன் உங்களை சாவடிக்க ட்ரை பண்ணாரு அப்படின்னு நம்ம ஹீரோயினை கேட்கவும், அவங்க எல்லாரும் ஃபோர்ஸ் கல்டிவேட்டர், அவங்க எல்லாரும் ஒரு டீமா வந்து அவங்களுக்கு தேவையானதை நம்ம கிட்ட இருந்து திருடிக்கிட்டு போயிடுவாங்க. ஒருவேளை அவங்க கூட சண்டை போடணும்னு நினைச்சா கண்டிப்பா நம்ம தோத்து தாண்டா போவோம். முதல்ல இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிங்க. அவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்மளால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. உங்களால மிஸ்ட் கென்ஜூட்சுவை யூஸ் பண்ண முடியுமா? ஆனா மிஸ்ட் கென்ஜூட்சு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யும். அப்படியே அவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல நின்னுகிட்டு இருக்க, ஆனா ஜி எக்ஷாங்கும் மத்தவங்களும் நீ திருப்பி சண்டை போட வருவன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க தானே? என்னடா நீ சொல்ல வர? அப்படியே நைட் ஆயிடுது. அப்படியே அந்த ஆர்மி சேர்ந்தவனுங்க இருக்கிற இடத்த காட்டிக்கிட்டு இருக்க, இது ரொம்ப வலிக்குதுரா. யான்கின்யூனோட சண்டை போறது இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் விட்டு இருந்தா அவன் என்ன சாவடிச்சுட்டு இருப்பான்டா. சரியான நேரத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிடான்னு சரக்கடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் சொல்லவும், எதுக்கிட்டா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நோபல் லேடி வந்து லீஜியை கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, ஆனா நான் ஒரு 4 முயக்க தெரியும் அவனை என்னால கண்டுபிடிக்க முடியலடான்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவன் அப்படியே தூங்கிடுறான். அவனும் அப்படியே எழுந்து வந்து அதுல ஏதாவது இருக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல திடீர்னு என்னவோ சவுண்டு கேட்க ஆரம்பிக்கவும், என்னவோ வந்து விழவும் டக்குன்னு யான் அந்த இடத்துக்கு வந்து அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அங்க நின்றுகிட்டு இருந்தவனை அடிச்சு காலி பண்ணிடுறான். அப்படியே இன்னொருத்தன் ஓடி வர டெங்கு அந்த இடத்துக்கு வந்து அவனையும் அடிச்சு காலி பண்ணிடுறா. யாராங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஆளுங்க எல்லாரும் ஓடி வந்து அவங்கள சுத்தி வளைக்க, அவளோ சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க, ஹீரோ டக்குன்னு அவனுடைய பிரேக் அனுப்பி சைட்ல இருந்தவன் மேல லைட்டா தட்ட, அவனும் அப்படியே திரும்பி பார்க்கவும் அங்க இருந்தவனுங்க எல்லாரையும் அந்த பிரேக்கை யூஸ் பண்ணி அடிச்சு காலி பண்ண, பார்த்தா இன்னொருத்தன் பயந்துகிட்டு இருக்கவும் டக்குன்னு பிரேக் வந்து அவனை அடிச்சு பிளாட் ஆக்கிடுது. பார்த்தா இன்னொருத்தனும் அந்த சோடை யூஸ் பண்ணி எப்படியாவது அந்த பிரேக்கை தடுக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, டக்குன்னு அவனுடைய மண்டையில அடிச்சு அவனையும் காலி
காலி பண்ணிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தவன் அவனே அடிச்சுக்கிட்டு மயங்கிடுறான். வாவ் மாஸ்டர், நீங்க 3 ஸ்டார் ஃபோர்ஸ் மாஸ்டருங்கள தோக்கடிச்சிட்டீங்கன்னு நம்மளுடைய தம்பி சொல்லவும், இதெல்லாம் ஒரு விஷயமா, இத பல பேர் ஒரே நொடியில கூட செஞ்சு முடிப்பாங்கன்னு யான் அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஆனா லீஜிக்கு இது ஒன்றும் ஈஸி இல்லைன்னு 2 பேரும் ஒன்னாவே சொல்லிட்டு இருக்கானு. கொஞ்சம் இங்க வந்து பாருங்கடா எவ்வளோ நிறைய இருக்குன்னு டெங்கு சொல்லவும், எனக்கு தெரிஞ்சு அவங்க நிறைய பேரை சாவடிச்சிருப்பாங்க போல தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவோ ஒரு டென்ட்டுக்குள்ளார புகுந்துட்டு இதுதான் மிஸ்ட் மவுண்டனோட மேப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ அதை எடுத்து வச்சுக்கிறான். என்னது எவன்லி தண்டர் கிறிஸ்டலா மாஸ்டர், இது ஃபுல்லாவே தண்டர் எலமெண்டால ஃபில் ஆயிருக்கும் யக்ஷாவோ. ஆனா நீ எதுக்காகடா இவ்வளோ ஆர்வமா இருக்க? ஐயோ மாஸ்டர், இதை யூஸ் பண்ணி நம்மளால ஃபயரை ரிஃபைன் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம சோல் மாஸ்டரையும் வர வைக்க முடியும். என்னது நெருப்பு? அப்படின்னா இதை யூஸ் பண்ணி என்னால வீட்டுக்கு போக முடியுமா? தம்பி சொல்ல, அப்படின்னா ஓகே. அப்படியே நம்ம ஹீரோ அந்த இடத்துல பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாராம். என்ன நான் போயிட்டு அவனை அமைதியா இருக்க சொல்றதா? என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும். அப்படியே நம்ம ஹீரோவா உட்காந்துக்கிட்டு அந்த தண்டர் கிறிஸ்டலோட பவரை அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். வாவ் மாஸ்டர், இந்த தண்டர் சோல் கிறிஸ்டல் உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு, இதுல இருந்து நம்ம கொஞ்சமா இப்போதைக்கு அப்சர்வ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படியே பவர் அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே நம்ம தம்பியோ அப்சர்வ் பண்ண பவர்ல இருந்து கொஞ்சமா அந்த எவன் பேலஸ்க்கு அனுப்பி அந்த இடத்த பயபடி மாத்திடுறான். வாவ், பாத்தியாடா எக்ஸாக்யூ, நம்ம கொஞ்சம் பவரை தான் அப்சர்வ் பண்ணோம், ஆனா அதுக்குள்ளார வேலையை முடிச்சிட்டோம். உண்மையிலே இந்த சோல் கிறிஸ்டல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது தான்டா. இந்த எவனை முயற்சா சரி பண்ணதுக்கு அப்புறம் நான் அதை என்னுடைய வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போவேன்டா. இல்ல உங்களால இந்த கான்டினென்ட்ல இருந்து எதையுமே எடுத்துக்கிட்டு போக முடியாது, ஆனா நான் தாண்டா தேர்ந்தெடுக்கப்பட்டவன், இதுல எந்த ஒரு தப்பும் இல்லடான்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணா லீஜியை ஜெயிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம், இல்லனா பெரிய பிரச்சனை தாண்டா எனக்கு வந்து சேரும்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக சோட வர வைக்கவும், அவனை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு டெங்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. நெருப்பு மேல சத்தியமா சொல்றேன், நான் ஒன்னும் அவனை சாவடிக்கணும்னு நினைக்கலன்னு யானும் சொல்லவும், என்னது நெருப்பா, உண்மையிலே நீ யாருடா? சீனை கட் பண்ணா வெள்ள ட்ரெஸ்காரன் உட்காந்துக்கிட்டு அவனுடைய சோடல பவர் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கவும், திடீர்னு அவனுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. பார்த்தா அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்த வந்துட்டு, யங் மாஸ்டர், நம்மளுடைய ஆளுங்க கேம்ப் போட்டு இருந்ததை கண்டுபிடிச்சிட்டு நம்ம கிட்ட இருந்த சோல்ஜருங்க எல்லாரையும் சாவடிச்சிட்டாங்க, அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நம்பிக்கையா இருந்த ஆளுங்களையும் சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்லிட்டு இருக்க, திடீர்னு அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு சோல் பவர் வந்துட்டு, நீ அவங்க எல்லாரையும் சாவடிக்கணும்னு நினைச்சனா முதல்ல உன்னுடைய உடம்ப எனக்கு குடுடான்னு சொல்லிட்டு அப்படியே அவனுடைய உடம்ப அந்த சோல் பாடி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருது. அதை பார்த்து அவனும் பயந்துகிட்டு இருக்கவும், ஃபர்ஸ்ட் நம்ம சாண்டல்ல இருக்கிற ஸ்னேக்கு கிட்ட தாண்டா போனோம். சரி யங் மாஸ்டர், நான் அதுக்கு தேவையானதை ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் அங்கிருந்து ஓடி போயிடுறான். சீனை கட் பண்ணா அவங்க எல்லாரும் கும்பலா அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்க, நான் உன்னை சாவடிக்கணும்ன்ற எண்ணத்துல இப்படி பண்ணல, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே நான் வந்து யான்வூ கிங்டம் உடைய செகண்ட் பிரின்ஸ், கிங் யான்வூ உடைய 2வது பையன். நான் இந்த மிஸ்ட் மவுண்டனை கிராஸ் பண்ணி போய் அந்த டைகர் கிங்கை சாவடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கவும், எல்லாரும் அதை கேட்டு ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோவோ ஒன்றும் புரியாம இவன் சொல்ற டைகர் கிங் என்ன அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளான்னு கேட்க, ஆமா அந்த டைகர் கிங்டம்ல ஸ்ட்ராங்கான மிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கு, அது மட்டும் இல்லாம சால்ட் டைகர் கிங் தான் 5 ஓவர்லார்டுல ஒருத்தரா இருக்காரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கவும், இவன் கொடூரமானவன்றது இதிலே தெரியுதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். 3 நாளைக்கு முன்னாடி நாங்க சில பேரு ஆன்டிகல்ட் ஆர்மி கிட்ட போயிட்டு அவங்களுடைய சாப்பாடு மற்ற உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டோம், ஆனா அதுல இருந்து நான் மட்டும்தான் தப்பிச்சு வந்தேன்னு அவன் சொல்லிட்டு இருக்க, கிங் யான்வூ சென்ட் பண்ண வாய்ஸ் அண்ணு நீ தான் நாடான்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோவா ஒன்னும் புரியாம சிக்கோனா என்னன்னு கேட்கவும், இதுக்கு முன்னாடி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா விங்டு ஸ்னேக்கும் சால்ட் டைகரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஆன்டி டிராகன் கிங்டம் அட்டாக் பண்ணாங்க, ஆனா அது எல்லாம் உண்மையா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆமா நான் தான் அந்த சிக்கோ, நீ தான் அங்க இருந்து பயந்துகிட்டு ஓடி போனவனாடான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. தாங்கியூ, உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு என்ன பிரச்சனையா, என்னுடைய அப்பா தாண்டா பிரின்சஸ் பேலஸ் உடைய டெபுட்டி கமாண்டர், அவரு தாண்டா 3 நாளைக்கு முன்னாடி உன்னை அந்த இடத்துல இருந்து தப்பிக்க விட்டாரு, அதனால என்னுடைய அப்பாவை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து எங்கேயோ இழுத்துக்கிட்டு போயிட்டாங்கடா, அந்த பிரச்சனையில இருந்து நான் மட்டும் தாண்டா தப்பிச்சான், அது எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம்னு சொல்லிட்டு அப்படியே வெட்ட வர அவன் ஜஸ்ட் மிஸ்ட்ல அதுல இருந்து தப்பிச்சறான். எல்லாரும் அவங்களுடைய மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இருக்காங்க, ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டு இருந்தா அவங்க செத்ததுக்கு சம்பந்தான்னு சொல்லிட்டு இருக்க, நீ செத்தா சாவுடா, எதுக்காடா நான் என்னுடைய அப்பா உயிரை கொடுக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க, நான் ஒன்னும் உன்னுடைய அப்பாவை சாவடிக்கல அதனால அமைதியாருன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அப்படியே 2 பேரும் அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. விடாத அவனை போட்டு குத்து, நீ
சண்டை போடுறத நிறுத்தலைன்னா நானும் சண்டை போட வேண்டிய அவசியம் வரும்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி அவனுடைய சோடை யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சாராம். நம்ம ஹீரோயினோ கடுப்பாயிட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவளுடைய வீணியை வர வச்சுக்கிட்டு அவனுடைய சோடை தடுத்துடுறா. ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரத கேளு, அவனுக்கும் உன்னுடைய அப்பாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, அதனால அவனை போக விட்டுரு அப்படின்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அப்ப யாரு என்னுடைய அப்பாவுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அவ போயிட்டு அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறா. பார்த்தா நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கடுப்பாயிட்டு அவளுக்கு சப்போர்ட்டா கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாயி அவனுடைய பிரேக்கை வெளியில வர வைக்கவும் ஹீரோயின் அவளுடைய பவர் அனுப்ப ரெடியா நின்றுகிட்டு இருக்க. முதல்ல சண்டை போடுறத நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தடுக்கவும் அவன் டக்குன்னு ஹீரோவே அடிக்க வர ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கிட்டு உங்களுடைய வெப்பனை எல்லாம் ஃபர்ஸ்ட் தூக்கி தூரம் போடுங்க, இப்ப நீ பண்றது உன்னுடைய அப்பாவே அசிங்கப்படுத்துற மாதிரின்னு ஹீரோ சொல்லவும் என்ன என்னுடைய அப்பாவை அசிங்கப்படுத்துற மாதிரியா? சொல்ல போனா உன்னுடைய அப்பா ஒரு டெபுட்டி கமாண்டர், அதனால அவருடைய வேலையை அவரு சரியா செய்யணும்னு நினைச்சிருக்காருன்னு ஹீரோயின் சொல்ல அவ சொல்றதெல்லாம் சரிதான், உண்மை என்னன்றத கண்டுபிடிச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு டெங்கி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் உங்க 2 பேருக்குள்ளார இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாயிடுச்சு இல்ல, இதுக்கப்புறமாச்சு 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு ஹீரோயின் சொல்ல அப்படியே 2 பேரும் மூஞ்ச திருப்பி வச்சுக்கிறாங்க. சீனை கட் பண்ணா அவங்க எல்லாரும் அப்படியே காட்டுக்குள்ளார நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ நம்ம ஒரே இடத்தையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு ஹீரோ சொல்லவும் நான் மேப்பா பார்த்து தாண்டா வந்துகிட்டு இருக்கேன், என்ன இதுக்கப்புறம் போறதுக்கு வழி இல்லையா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன இந்த இடத்துல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல இருந்து விஷம் ஒளிவிக்கிட்டு இருக்கு. பார்த்தா அந்த இடத்துல திடீர்னு சவுண்டு கேட்டு என்னவோ வெளியில வந்துகிட்டு இருக்கவும் டக்குன்னு அவனுடைய சோடல இருந்து பவர் அனுப்பி அடிக்க திருப்பி அது வந்து அடிக்கவும் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இது என்ன மாதிரியான மான்ஸ்டர்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஸ்னேக் மான்ஸ்டர் வந்துருது. அப்படியே அவங்கள அடிக்க வரவும் ஹீரோவும் ஹீரோயினும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு அப்படியே அந்த பாம்பு கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியா அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த பாம்பு அடிக்க அந்த பாம்பு பயந்துகிட்டு அப்படியே அந்த மண்ணுக்குள்ளார ஓடி போயிடுது. அது பயந்துகிட்டு இங்கிருந்து ஓடி போயிடுச்சுன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கவும் மாஸ்டர் அது திருப்பி வெளியில வருதுன்னு நம்மளுடைய தம்பி சொல்ல அப்படியே அவங்களும் பயந்துகிட்டு அந்த இடத்துல இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அவன் திரும்பி அந்த பாம்பு அடிக்க அந்த பாம்பு திருப்பி அவன் அடிச்சு கீழே தள்ளிடுது. நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க, 3 பேரு சாவறதுக்கு நான் ஒருத்தனே செத்து போறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாக்யூ நம்மளால செய்ய முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லடான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபாக வெளியில வர வைக்க நீ என்னடா திடீர்னு அந்த உல்ஃபை சமன் பண்ணிட்ட மாஸ்டர், நீங்க நடக்க போறத மட்டும் வேடிக்கை பாருங்கன்னு தம்பி சொல்லிட்டு இருக்க. அந்த நிறைய வேகமா வந்து அந்த பாம்பு அடிச்சு தள்ளிடுது. சீக்கிரம் வாங்கடா நம்ம இங்கிருந்து ஓடி போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்னேக் மான்ஸ்டர் ட்ராக் பண்றதுல ரொம்ப திறமை வாய்ந்தது, அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப தூரத்துக்கு போயிடணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த ஸ்னேக் மான்ஸ்டரோ டக்குன்னு அதோடைய பவரை யூஸ் பண்ணி உல்ஃபை அடிச்சு காலி பண்ணிடுது. நம்ம அது கூட சண்டை போடலாம்டா, சண்டை போடுறதுல ஒரு விஷயமே இல்ல, ஆனா நம்ம தோத்து போனாலும் ஜெயிச்சாலும் நம்மளுக்கு பயங்கரமா காயப்படும், அதனால முதல்ல இங்க இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. மாஸ்டர் முன்னாடி அந்த தேர்டு வந்துகிட்டு இருக்கான்னு நம்மளுடைய தம்பி சொல்லவும் என்னது தேர்டு மெம்பர் வந்துகிட்டு இருக்கான்னு அவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்? இப்ப நம்மளுக்கு முன்னாடி அந்த பாம்பு இந்த தேர்டு மெம்பர் வேற வந்திருக்கானா, நம்ம இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்னடா உனக்கு ஆச்சு, வாடா நம்ம ஓடி போயிடலான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இருடா, நான் சொல்ற மாதிரியே பண்ணுடான்னு அவன் காதுல என்னவோ சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவனும் மொட்டை கிட்ட ஓடி வந்துட்டு நான் உன்னை பாப்பன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடான்னு சொல்லிட்டு இருக்கேன், உன்னை நாங்க கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமாடான்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வரவும் டக்குன்னு அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி அந்த இடம் ஃபுல்லா புகை மூட்டமா வர வச்சுட்டு அவன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். பார்த்தா பாம்பு அந்த இடத்துக்கு வந்துருது. அதோ இருக்கான் பாருங்கடா, அவனை விடாதீங்கடா சாவடிங்கடான்னு சொல்லிட்டு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அடிக்க பார்த்தா அவனுடைய இல்லூஷனும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போகவும் அந்த பாம்பு பயங்கரமா கடுப்பாவ ஆரம்பிச்சிருது. அப்படியே அவனுங்களும் அந்த புகைக்குள்ளாரே அந்த பாம்பு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. மாஸ்டர் எப்படி நான் உருவாக்குனது நல்லா இருக்கா, ஆனா எதுக்கு நீ இப்படி மொக்கையா ரெடி பண்றன்னு தெரியலையேன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லவும் என்ன நீங்க என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு தம்பி சொல்லிட்டு இருக்க. உண்மையிலே நீ திறமை வாய்ந்தவன் தான்டா, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கடான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்க இருந்து ஓடி போயிடுறான். அப்பா நீங்க ஃப்ரண்ட் லைன்ல டிஃபென்ஸ் காலியா செட் பண்ணலன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால நம்மளுடைய லின் ஃபேமிலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாதான்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. நம்மளுடைய
வில்லன் ஃபேமிலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நான் வந்து விங்டு ஸ்னேக்கு கூட கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்கேன். அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸ்னேக் கிங்டம்ல நம்மளுடைய ஃபேமிலி ஒரு சக்தி வாய்ந்த ஃபேமிலியா உருவாகும்டா. ஆனா இதுக்கு ஆன்ட்டி ஒத்துக்க மாட்டாங்களேன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஒத்துக்காத எல்லாரையும் சாவடிச்சிடத்தான்டா. ஆனா லிங்லாங்க எதுக்காகப்பா சாவடிக்கணும்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. டக்குன்னு அவனை அடிச்சுட்டு என்னவோ பேசிக்கிட்டு இருக்க. அந்த கதுவாண்ட இருந்து யாரோ ஓடுற மாதிரி சவுண்டு கேட்க, யார் அங்கன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்க்க அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்ப எனக்கு தெரிஞ்சு அது காத்துல தான் ஆடி இருக்கும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவ்வளோ மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு இருந்து என்னையும் என்னுடைய அம்மாவையும் காப்பாத்துறதுக்காக அவரை திருப்பி வர சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பறவையை அங்கிருந்து அனுப்பிடுறா. சீனை கட் பண்ணா நாங்க 2 பேரும் போயிட்டு எதனா தேருமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்ப அந்த பாம்பு கிட்ட இருந்து என்னதான் ஒர்த்தா அப்படி கிடைக்க போகுதுன்னு நம்மளுடைய ஹீரோ கேட்கவும், என்ன நீ இப்படி கேட்டுட்டு அதுகிட்ட இருக்கிற எல்லாமே நம்மளுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கல்டிவேஷன் லெவலும் அதிகரிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அப்படியே அந்த பாம்பு அவனுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கு. பார்த்தா அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு முடிஞ்சா என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பாம்போ தப்பிச்சு போக ட்ரை பண்ணவும் அவ டக்குன்னு முன்னாடி வந்து நிக்க, என்ன ஆச்சு, என்னால தேர்ட் பிரதரை இங்க பார்க்கவே முடியல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும், ஒருவேளை அவருக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா திரும்பி அந்த பாம்பா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்களோ விடாம அந்த பாம்பையே துரத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அப்படியே அந்த பாம்பை ஒரு கொகைக்குள்ளார வந்து போறவும், இந்த இடத்துல அந்த பாம்பு இருக்கிற மாதிரியே தெரியலன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அது மேல இருந்து அவங்கள போட்டு தள்ளுற மாதிரி வரவும் ஹீரோ டக்குன்னு அவனுடைய பிரேக் அனுப்பி அந்த பாம்பை அடிச்சு தள்ளிடுறான். பார்த்தா அவனும் டக்குன்னு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அந்த பாம்பை குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்க. எப்படியும் அவனை இடிச்சு கீழே தள்ளிட்டு பயங்கரமா அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கவும் நம்மளுடைய டெங்கியும் அந்த இடத்துக்கு வந்து அவளுடைய கத்தி யூஸ் பண்ணி அதை குத்தி கிழிச்சறா. ஹீரோயினும் அப்படியே அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த பாம்பை அடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த வச்சுக்கொண்டு சொல்லிட்டு ஹீரோவும் அவனுடைய பிரேக்கை யூஸ் பண்ணி அந்த பாம்பை அடிச்சு சாவடிச்சறான். அப்படியே அவங்களும் அந்த பாம்புக்குள்ளார இருக்கிற ரேரான ஐட்டங்களை எடுக்க போக, உனக்கு அது தேவையில்லையாடான்னு நம்மளுடைய ஹீரோயினை கேட்டுக்கிட்டு இருக்க. டக்குன்னு டெங்கியூ எண்ணத்தையும் எடுத்துட்டு இதோடைய கலர் உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவனும் அதோடைய கொடுக்கையும் தோலையும் பிச்சு எடுத்துக்கிட்டு வந்துடுறான். அடா அங்க பாருங்கடா, அங்க ஒரு கிறிஸ்டல் இருக்குடான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க. இது என்ன டிராகன் ஃப்ரூட்டான்னு ஹீரோ கேட்க, இது ஒருவேளை டிராகன் பாலா இருக்கும்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கவும், அப்படின்னா இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னால டிராகன் சமன் பண்ண முடியுமான்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அடா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த டிராகன் ஃப்ரூட் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அதுலயும் பர்பிள் தான் பெஸ்டானது, ரெண்டாவதா ப்ளூ கலரை சொல்லுவாங்க அப்படின்னு டெங்கியூ சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க பாரு, அதுல ப்ளூ பர்பிள் ரெண்டுமே இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால நம்ம அதை ஷேர் பண்ணிக்கலான்னு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், பார்த்தா அந்த இடத்துல இருந்து பெரிய பாம்பு வெளியில வர, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சாங்க. பார்த்தா அந்த பாம்பு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஃபயரை தெறிக்கி விட்டுட்டு போயிடுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்து வைங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.